ஹலோ. படம் எப்படி இருக்கு? ஓகேதான். கேட்கவே இல்லை எனக்கு. கேட்கலையா? வெளியே வந்துருவோம். நானும் சும்மா இருந்தோம். நீயும் சுகுமார் ப்ரோ வெளியே வந்திருக்கீங்களா? ஆமா. எங்க? போய் பண்ணி செல்லதுறையா ஆடியோ லான்ச்சுக்கு. சரி இந்த சரி ஈவெண்ட் ஓகே முடியல, முடிச்சுட்டு தான் போ. சரி ஓகே ஓகே. யார் ப்ரோ? எனக்கு காமிக்கலையே. சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ இவரும் விஜய் சேதுபதி வந்திருக்காரா? யாரு? விஜய் சேதுபதி. ஆமா ஆமா, விஜய் சேதுபதி போயிருக்காரு. கரெக்ட். வந்திருக்காரு. பாலா ஆனா ஆடியோ லான்ச்ல இருந்துட்டு ஸ்பேஸ் அட்டன் பண்றேன். மாசு பாலா. கெத்து பண்றாரு. சுகுமார் ப்ரோ அங்கதான் இருக்காரா? ஆமா ஆமா, ஆமா, பக்கத்துல தான் இருக்காரு. அதனாலதான் அவர் ப்ரொஃபஷனலா அமைதியா இருக்காரு. சுகுமார்னா பேச மாட்டேன்றாரு. பேச மாட்டாரு. தெரியும் தெரியும். இது பண்ணி இல்ல இல்ல, ஆடியோ லான்ச்ல இருக்கீங்கன்னா எப்ப முடியும்னா? தெரியல, முடியும். இன்னொரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி பேசிட்டாரா? இன்னும் பேசுவேன்னு நினைக்கிறேன். பேசுவாரு. ஓகே ஓகேண்ணா. ஆமா, சுகுமார் நான் விஜய் சேதுபதி கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு விஜய் சேதுபதினா ரொம்ப பிடிக்கும். அவரை இன்னும் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்லாம் போட்டிருந்தாரு ஒரு போஸ்ட்ல. ஆனா பிக் பாஸ்ல என்ன பண்ண போறாருன்னு தெரியல ப்ரோ. அது மட்டும் சூப்பரா பண்ணிட்டாருன்னா பரவாயில்ல. பிக் பாஸ்ல எப்பயுமே ப்ரோமோலாம் நல்லா தான் இருக்கும். ஷோ தான் சில டைம் சொதப்பும். இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ப்ரோமோ ப்ரோ நல்லா அது இருந்துச்சு ஆக்சுவலா, உண்மையிலேயே. அது இல்லாம என்னன்னா, அவரை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடக்கூடாது. அதுதான் என்னோட இது. நான் ஃபேனா எப்படின்னா, ரொம்ப இதாயிடக்கூடாது. கடைசியில அவெஞ்சர்ஸுக்கு டப்பிங் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓட்டினாங்க. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு. அதுக்கு தான் பார்க்குறேன். ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க, அது நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ப்ரோ. எனக்கு சுகுமார்னா, பிடிக்கவே இல்லை. ஏஆர்எம் டிக்கெட்டு 9 மணி ஷோ புக் பண்ணியிருந்தேன்ல, கேன்சல் ஆயிடுச்சு. நேற்று சொன்னீங்க பாரு, நீ மறுபடியும் இன்னொன்று கேன்சல் ஆயிடுச்சா? எங்க பாலா, நீ வேற இது ஏஆர்எம் பரிதாபங்கள்னு வேணா சொல்லலாம். நான் டிக்கெட் புக் பண்ணி காலையில போயிட்டு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தா ஷோவே காணோம். அதுக்கு சரின்ட்டு அப்புறமேட்டு வந்து யார்கிட்ட கேட்டு அந்த தேட்டரோட ஓனர் நம்பர் வாங்கி அவரு கூப்பிட்டு கேட்டால் ஈவினிங் வரைக்கும் பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க. கண்டென்ட் மேபி டிலே ஆகுன்றதுனால, 3D கண்டென்ட்டு, அதனால பிளாக் பண்ணிட்டேன். ஈவினிங் ஓப்பன் பண்ணிடுவோன்னாங்க. ஈவினிங்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை. அது பார்த்தா ஈவினிங் பார்த்தா டிக்கெட்டு கேன்சல்டுன்னு மெசேஜ் வந்துருக்கு. இது அந்த புக் மை ஷோவில் போய் பார்த்தேன். அப்போது வந்து கேன்சல்டுன்னு காமிச்சிச்சு. சரி ஓகே. அதாவது என்னன்னா, மார்னிங் வந்து 3D கண்டென்ட் வந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா. ஈவினிங்ல இருந்து தான் 3D கண்டென்ட் வருமா. ஸோ டீம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா 3D கண்டென்ட் வந்து எப்படியாவது அப்லோட் பண்ணுறதுக்காக. ஸோ எப்படின்னு தெரியல. இப்போ ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தோன்னா மார்னிங் எல்லா தேட்டர்ஸுமே வந்து 2D ஷோ தான் போட்டிருக்காங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் வந்து 3D ஷோ வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இப்போ ஆஸ் ஆஃப் நோ. ஸோ எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இதாக இருக்குது, யோசனையாக இருக்குது. மார்னிங் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிஷ்கிந்தா காண்டம் வேற பார்க்கணும். ஸோ 2 படமும் பேக் டு பேக் பார்க்கலாம் தான் பிளான் பண்ணிட்டேன். தான் பார்க்க போறியா பாரு நீ? என்ன ப்ரோ? என்னடா
2D தான் பார்க்க போறேன்னு கேட்டேன். அதுதான் பாலா 2D தான் பார்க்க போறேன். கார்த்தி ராஜா அது வந்து ஆசிஃப் அலி படம் கிஷ்கிந்தா காண்டம் சொல்லிட்டு அது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது மலையாள படம். 2D தான் பார்க்க போறேன் பாலா. ஆனா வந்து இப்போ டிக்கெட் கேன்சல் ஆனதுனால இப்போ ஈவினிங் தானே எனக்கு தெரிஞ்சோம். ஸோ அதனால மறுபடியும் பிரிண்ட் அவுட்லாம் போய் எடுக்கிறதுக்கு கடை இல்லை. அதனால நாளைக்கு டைரெக்டாக வந்து பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். 10 மணி ஷோ போகலான் இருக்கேன். ஸோ 2Dயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே தான். பார்த்துட்டு வந்துடலான் இருக்கேன். 2 படம் பேக் டு பேக் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் ஃபோன் இல்லாததுனால கண்டிப்பாக ரிவ்யூ போட முடியாது. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ வரும். காலையில் ரிவ்யூ வராது. பரணி ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. குட் பை ராக்லில அந்த வேதாளம் நடிச்சார், அவர் நடிக்கிறார். அவரே ட்விட் போட்டிருக்காரு. ஆமா, நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் ப்ரோ. அது சுமார் ப்ரோ தான் ப்ரோ, ஹீரோவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்டேட். ட்ராக்கர் யாரும் தர மாட்டீங்க. சுனில் அதே மாதிரி அவருக்கு தான் போட்டாரு. சுகுமார் ப்ரோ கேக்குதா? சுகுமார் ப்ரோ ஆடியோ லான்ச்ல இருக்காப்ல. சரி சரி துரை அதுல அந்த ஆடியோ லான்ச்ல இருக்காரு. அதனால வந்து பரணி ப்ரோ சொல்லுங்க. அதுதான் ப்ரோ, இப்ப ஹீரோவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுனில் அதே மாதிரி தான் கொடுத்தாரு, இப்ப இவரு கொடுத்துருக்காரு. நல்லதுதான், அட்லீஸ்ட் அவங்கள கொடுக்குறாங்களேன்னு. ஏதோ ஒரு அப்டேட் அப்பப்போ வருது இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. பட் ஆனா இப்போ லேட்டஸ்டா நான் என்ன இது பார்த்துட்டே இருந்தேன். இப்போ பொங்கலுக்கு வந்து என்ன படம் வருது? விடாமுயற்சியா? விடாமுயற்சி இல்ல ப்ரோ, அந்த படம் தான் வரும். ஆர்டிக் படம் தான் வரும். அது சுகுமார் ப்ரோ எப்பவுமே நேத்து கூட சொன்னாரு, அவங்க தள்ளி போக மாட்டாங்க ப்ரோ. அப்படி சப்போஸ் நவம்பர்ல ரிலீஸ் ஆகணும் ப்ரோ, ஒரு செகண்ட் வீக்குள்ள. அப்படி இல்ல விடாமுயற்சி தான் கொஞ்சம் லேட் ஆகும். மார்ச் இல்ல ஏப்ரல் போகும். நவம்பருக்குள்ள ரிலீஸ் ஆகணும், இல்லைன்னா மார்ச் ஏப்ரல் தான். அவங்க தள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவங்க படம் இப்ப நல்லா ஸ்பீடா போயிட்டு இருக்குல்ல ஷூட்டிங். எனக்கு ஒரு சின்ன ஒரு அல்பாசை நடக்காதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா, ஒரு டிசம்பர் 20க்கு மேல ரிலீஸ் பண்ணி அந்த 10 வாரம் பார்த்துட்டு அப்படி இல்ல ப்ரோ, அப்படிலாம் வராது. ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் வேணா வரலாம், நவம்பர் 14 வேணா வரலாம். அதுக்கப்புறம் 2 மாசம் பொங்கல் வராது. ஓகே ஓகே. சுமார் போய் வேதாளம் படத்துல இருக்கிற அவரு நடிக்கிறாரு ப்ரோ, நீங்க எதுவும் அப்டேட் பண்ணல? ஆமா நடிக்கிறாரு அவரே. ஆமா ஆமா, யாருமே அவரே இன்னைக்கு ஏதோ கமெண்ட்ல ஒன்று போட்டு விட்டாரு. பெரிய ரோல்லாம் இல்ல ப்ரோ, சின்ன ரோல். வேதாளத்துல அந்த மாதிரி ஒரு ப்ரோ, அதுல ஒரு ரோல் நல்லா இருக்கும். அவர் வர ரோல் இல்ல ரோல் ரொம்ப பெருசாலாம் இல்ல, மெயின் வில்லன்லாம் இல்ல. வேதாளத்துல ஒரு மெயின் வில்லனா இருப்பார்ல அவரு. ஆமா, ஒரு 4 வில்லன் அவர் ஒண்ணு இருப்பாரு. அல்ல, மெயினாவே இருப்பாரு. அவர் தான் ஃபைனல் வில்லனா இருப்பாரு. ஆமா 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 ப்ரோ, ஆமா. எல்லாருக்கும் அண்ணனா இருப்பாரு. இதுல அப்படி இல்ல. அப்படி இல்லைன்னா ஓகே, ஒரு டீசென்டான ரோல், ரொம்ப இம்பாக்டான ரோல் பண்ணல. சுனில் தான் இருக்குமா ப்ரோ? அவருக்கு நல்ல ரோல், அவருக்கு நல்ல ரோல். சரி ப்ரோ, எஸ்ஜே சூர்யா மட்டும் கொஞ்சம் கேட்டு அப்டேட் பண்ணு ப்ரோ. அது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். எஸ்ஜே சூர்யா மட்டும் கொஞ்சம் கேட்டு போடுங்க. தேவரா ரன் டைம் வந்து 2 hours 57 minutes. 3 மணி நேரம். பெரிய ஹீரோ படம்னாலே 3 மணி நேரம் தான் எடுக்கிறாங்க. ஏன் அந்த பெரிய ஹீரோ படம்லாம் ஒரு 2 மணி நேரம் பரணி ப்ரோ? இல்ல பரணி ப்ரோ, அப்ப தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஆல்ரெடி ட்ரெய்லர் மீடியமா தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் இந்த இப்ப படம் கொஞ்சம் பந்தியா எடுக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் நல்லா இருந்தது, ஆக்ஷன்ஸ் எல்லாம். என்னவா அடுத்த வாரம் அந்த படம் ஓடும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா ட்ரெய்லர்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா? ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கான்செப்டாவே டீசர்ல வர்றப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் மாதிரி விட்டுருந்தாங்களா, அப்பயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இதுவுமே எனக்கு வந்து ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு அடுத்த வாரம் வர படத்துல. பாப்போம். நல்லா இருக்கும். லப்பர் பந்து இருக்கு, இது இருக்கு, இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு. இதுல யார் தள்ளி போவோம்னு தெரியல ப்ரோ. 3 படம் இருக்கா? ஓரளவு தெரிஞ்ச முடிஞ்ச 3 படம் இருக்கு. இப்பா படம் ஒண்ணு, சசிகுமார், அப்புறம் அந்த லப்பர் பந்து. அது இல்லாம இன்னொரு ஒரு படம் தெரியல ப்ரோ. ஏதாவது தள்ளி பேக் அடிக்கும் போற திட்டத்துல நீங்க வேணா பாருங்க. சசிகுமார் கூட அடிப்பார் பேக்ல. ஏன்னா அத்தனை படம் எல்லாம் தாங்காது அடுத்த வாரத்துக்கு. தெரியல ப்ரோ. இதை விட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல டேட் கிடையாது.
இல்ல ப்ரோ 27 வரலாம் ப்ரோ. தேவாரம் இப்ப பார்த்த தேவாரம் அந்த அளவுக்கு 3 ஹவர்ஸ்னா கொஞ்சம் அவ்வளோ ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் வெயிட்டாவே அதுதான் நினைக்கிறேன் என் கணிப்பு. ஆமா மெய்யல தேவாரம் அதுதான் ப்ரோ. மெய்யவன் ஒரு ஸ்கிரீன் எப்படி இருந்தாலும் 400+ போட்டுருவாரு அவரு. சக்தி பிலிம் ஃபேக்டரினால கொஞ்சம் ஸ்கிரீன் போடுவாரு. எனக்கு தெரிஞ்சு அநேகமா 20 தேவாரம் அந்த அளவுக்கு விழுமான்னு தெரியல. 3 ஹவர்ஸ் படம், டப்பிங் படம். டப்பிங் எப்படி நான் ட்ரெய்லர் பார்க்க டப்பிங் நல்லா இருக்கா ப்ரோ ட்ரெய்லர்ல பரணி ப்ரோ? இல்ல நான் தெலுங்கு ட்ரெய்லர் தான் பார்த்தேன். டப்டு ட்ரெய்லர் பார்க்கல. ஆனா பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா 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 இருந்தா பிரச்சனை இல்லை ப்ரோ. டப்பிங் நல்லா இருந்தா ஒரு பிரகாஷ் ப்ரோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஜாயின் பண்ணிடுவாரு. என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. யார் பேசுனா? மதன் அவர் பேசுறாரு தெரியல யாருன்னு ஸ்பீக்கர் காட்டல. பாலா தான் பேசுறான். பாலா நீ பேசுறதே கேட்கல பாலா. எனக்கு ரொம்ப லோவா கேக்குது. பாலா ப்ரோ நீ அப்புறமா ஆடியோ லஞ்ச் முடிச்சுட்டு பேசு ப்ரோ. நான் பிரியாணியா டிஃபனா? ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இவரு வினோத் இருக்காரு. வினோத் இருக்கார். சொல்லுங்க ப்ரோ. வினோத் நீங்க என்ன பண்றீங்க வினோத்? படிக்கிறீங்களா இல்ல ஒர்க்கு போறீங்களா? நானா ப்ரோ நான் கடை வச்சிருக்கேன். கடை வச்சிருக்கீங்க. வினோத் உங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். நான் வந்து ரெகுலரா வந்து நான் பேசுறதுக்குலாம் வரமாட்டேன். ரெகுலரா யூடியூப்ல தான் கேட்பேன். ஆல்ரெடி சொன்னதுதான். ஆனா நீங்க திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா வந்து பேசி நான் வந்து வரமாட்டேன். இந்த ஒரே காரணத்துக்கு சொல்லும் போதுமே குறுக்க பேசுறீங்க. இல்ல எனக்கு டவர் சரியில்லை ப்ரோ. எனக்கு ஏர்டெல் மாத்தணும். டவர் கட்டா பேசினே இருப்ப டக்குன்னு டவர் கட் ஆகுது. ஓகே ப்ரோ. இல்ல நீங்க இல்ல தலைவா, அதாவது நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்குது, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா பேசும்போது இடையில குறுக்க பேசிட்டே இருக்கீங்க. அது என்னன்னா யூடியூப்ல கேட்கும்போது நல்லா பிரகாஷ் ப்ரோ வந்து நல்லா ஒரு ஃப்ளோல பேசிட்டு நல்லா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது நீங்க டக்குன்னு குறுக்க பேசும்போது அப்படியே கட் ஆயிருது. அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதனால அது நீங்க யூடியூப் ரெக்கார்ட் நீங்க பேசிட்டு திரும்ப ரெக்கார்டு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நான் ரெக்கார்டு இப்போ அவரு சுகுமார் ப்ரோ போடுறாரு அதுல ரெக்கார்ட் கேட்டுப்போம் ப்ரோ. யூடியூப் நேரத்துக்கு போகணும். அவரே ரெக்கார்ட் போடுறாருல்ல அதுல போய் கேட்டுப்போம். அதுல சவுண்ட் வரல. ஃபீல் ஆகுதா? இல்ல அதுல அவ்வளவு சவுண்ட் வரல ப்ரோ. ரெக்கார்டிங்ல வேற மாதிரி வரும். உங்களுக்கு ரெக்கார்டிங் அதுல வேற மாதிரி வரும். அதுல எப்படி போடுவாங்க தெரியல. நான் யூடியூப்ல கேட்டது கிடையாது. சுகுமார் நான் அப்படி சப்போஸ் இன்னைக்கா வரல லேட்டா வந்தோம்னா சுகுமார் ப்ரோ அடுத்த நாள் காலையில கேட்பேன். எனக்கு அது மாதிரிலாம் எனக்கு தேர்ந்தது இல்லை. அதே பேஜ்ல போய் ரெக்கார்ட் பார்த்தா தெரியல. ஆனா யூடியூப்ல வேணா மாறும். யூடியூப்ல மாறாது. ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். ஸோ இப்போ லைவா நடக்கிற ஸ்பேஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். இது ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெக்கார்டிங் இருக்கும்ல, அந்த ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கார்ட் போட்டுட்டு நான் தூங்கிடுவேன். காலையில வரைக்கும் ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கும். காலையில எந்திரிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து கட் பண்ணி போடுவேன். சரி பர்னி ப்ரோ, எனக்கு அப்படியே ரெக்கார்ட் கேட்டா எனக்கு எதுவும் தெரியலையே. நான் ஒரு டைம் பாஸ் கூட அப்படிதான் கேட்பேன். அது ஒருத்தவங்க போடுவாங்க. எனக்கு அப்படியே எனக்கு டிஸ்டர்ப் பண்ண தெரியல. இல்ல ப்ரோ, அது மேபி வந்து அதர்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். இப்போ நம்ம இது ஸ்பேஸ்ன்றதுனால தான். இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து கான்வர்சேஷன் நேரில் பார்க்கும்போது பேசுகிறோன்னா அது பெருசாக தெரிஞ்சுக்காது. பட் நம்ம இந்த ஸ்பேஸு நிறையா பேர் இருக்குன்றதுனால அது ஒருத்தவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் அந்த கேப்பு விட்டாலே உடனே அப்போ வேணால் பேசலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி அதுக்கு தான். அது வேற ஒன்றும் இல்லை. அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் சரி இதுக்கு நானும் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு தான் எதுவும் சொல்கிறதே இல்லை. பட் பரவாயில்ல விடுங்க. அது அவர் திருத்துக்காரு. சரிதான். சரி இன்னைக்கான அப்டேட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து தனுஷ்க்கு ரெட் கார்டு கொடுக்குறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கமே வந்து தனுஷ் படத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி த வைல்ட் ரோபோட்டுன்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே ஸ்பேஸில் பேசியிருந்தோம். அந்த ஒரு அனிமேஷன் படம். அந்த படத்துக்கு வந்து இனிஷியல் ரிவ்யூஸ் வந்துருச்சு. எல்லாமே நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து ஏஆர்எம், இன்னொன்று வந்து கிஷ்கிந்தா. மலையாளத்தில் சொல்கிறேன். அந்த ஏஆர்எம்க்கு வந்து 3D கண்டென்ட் இன்னும் வரல.
ஸோ வந்து ஈவினிங்லேருந்து தான் 3D கண்டென்ட் வர மாதிரி சொல்கிறாங்க. மார்னிங் போனீங்கன்னா 2D கண்டென்ட் தான் வரும். ஸோ யாராவது பார்க்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து 2D கண்டென்ட்டு, ஈவினிங் தான் 3D கண்டென்ட் வரும். நந்தன் படத்துலேருந்து எக்கி எக்கி பார்க்குறான் சாங் வந்து லிரிக் வீடியோ வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க ஜிப்ரான் மியூசிக்கில். அதே மாதிரி கோழிப்பண்ணை செல்லதுரை இன்னைக்கு தான் ஆடியோ லான்ச் வந்துட்டு இப்போ சுகுமாரனாவும் பாலாவும் அங்கே தான் இருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து வந்திருக்காரு. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் அதித்தி சங்கர் நடிச்சிட்டு இருந்த படம் ஆல்ரெடி நடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு தான் வந்து ஃபுல் ஷூட் ரேப் ஆயிருக்கு. ஸ்ரீகாந்த்னு சொல்லிட்டு ஒரு டெபியூட்டன்ட் தான். பட் ஆனால் வந்து ஒரு கொஞ்சம் ப்ராமிசிங்கான டெபியூட்டன்ட்டு, நல்ல டேரக்டர்ன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அந்த படத்து மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஹிருதயம் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கும் வந்து மியூசிக் பண்ணுறாரு. அதே மாதிரி கவினோட பிளட்டி பர்கர் ப்ரொமோஷனல் மியூசிக் வீடியோ நான் யார் அந்த வீடியோ வந்து செப்டம்பர் 13 6 PM ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி பஹீரா வந்து அக்டோபர் 31 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பிரசாந்த் நீலோட ஸ்டோரி. சூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸ்ரீமுரளி ஆக்டர். ருக்மணி அந்த படத்தில் நடிக்கிறாங்க, ருக்மணி வசந்த். அதே மாதிரி பிக் பாஸ் புது ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு, விஜய் சேதுபதி தான் பண்ணுறாப்புல. பெஞ்ச் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸு வைபவ் அதே மாதிரி ரித்திகா சிங் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. மொத்தம் 5 எபிசோடு. அது வந்து சோனி லிவ்வில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. கடைசி உலக போர் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஒரு ஒரு இமேஜினேட்டிவ் வேர்ல்டில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் பொலிட்டிக்கல் பேஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ செப்டம்பர் 20 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி காஸ்மிக் கிரியேட்டரோட வாய்ஸ் வந்து மோகன்லால் தான் வந்து ஏஆர்எம் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி வந்து போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வந்து அப்டேட்ஸு. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். அதே மாதிரி வினோத் சொன்ன மாதிரி வந்து அந்த தேவ் அவர் வந்து குட் பேட் அக்லியில் நடிக்கிறாரு, அவரே அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு ராத்திரி 3D ஷோ இங்கே காட்டுதே ப்ரோ, ஏஆர்எம் கர்நாடகத்துலேயே. அதுதான் ப்ரோ சொல்கிறேன், காலையில் தான் 3D ஷோ கிடையாது, ஈவினிங் 6 மணிக்கு மேலே 3D ஷோ வந்துடும். கண்டென்ட் 3D கண்டென்ட் 13ஆம் தேதி தானே படம் ரிலீஸ், 12ஆம் தேதி நைட்டே போடுறாங்க. நாளைக்கு தான் படம் ரிலீஸு. நாளைக்கே ரிலீஸ், 12 ரிலீஸ். ஆமா ஆமா, நாளைக்கு 2 படம் ரிலீஸ். 13ஆம் தேதி 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே ஓகே. அப்புறம் இந்த பிக் பாஸ் இப்போ இன்னைக்கு விட்ட ப்ரோமோ உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. கமெண்ட் செக்ஷன்லாம் படிச்சு பார்த்து அதே ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டாங்க போல. அந்த ப்ரோமோவே 2 தடவை பார்த்தேன், நல்லா இருக்கு. இல்லை எப்பயுமே இதுக்கு முன்னாடியும் சரி, கமல்ஹாசன் இருந்தப்பையும் சரி, ப்ரோமோஸ்லாம் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் இது வந்து ஓகே, புது ஆளுன்றதுனால நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்ல, விஜய் சேதுபதி இந்த ஷோக்கு புதுசு தானே, ஸோ அதனால் வந்து நல்ல ப்ரோமோ தான் ஆக்சுவலாக இனிஷியலாக ஸ்டார்டிங்க்கு. பட் பார்ப்போம் ஷோ எப்படி கொண்டு போகிறாங்க, கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் அந்த 2 வீடு லாஸ்ட்டு சீசனில் வந்து 2 வீடுன்னெலாம் இருந்துச்சு. பட் இந்த தடவை ஏதாவது புதுசாக என்ன கான்செப்ட் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு வெனம் லாஸ்ட் டான்ஸ் செகண்ட் ட்ரெய்லர் வருதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. என்ன ட்ரெய்லர் ப்ரோ? வெனம். ஓ வெனம், ஓகே. புது ட்ரெய்லர் வருதா? நாளைக்கு வரும் போல. இன்னைக்கு 30 செகண்ட்ஸ் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. இந்த 3 நாளாவே விட்டுட்டு தான் இருக்காங்க, Thursday. அப்படியா? படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? அக்டோபர் 4th, வேட்டையனுக்கு 1 வீக் முன்னாடி. அக்டோபர் 25 ஜோக்கர் தான் அன்னைக்கு ரிலீஸ் மறந்துட்டேன். அந்த அக்டோபர் 4th ஜோக்கரு டிசி படம், இது மார்வல் படம். எண்டில் ஓப்பனிங்ல மார்வல் படம், டிசி படம். எண்டிங்ல மார்வல் படம் அக்டோபர். எங்க அந்த ஜோக்கர் மேல இருந்த ஹைப்பே போச்சுங்க ரிவ்யூஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். நான் அதான் அந்த அன்னைக்கு பேட் நியூஸ்க்கே சொன்னல, இனிமே நம்ம ஒரு படத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா போயிடணும். ரிவ்யூஸ் கேட்டு மனசு மாத்திட்டு அப்புறம் ஓடிடியில பார்த்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் போகலான்னு. போயிடணும். சூப்பர், நீங்க போயிட்டு வந்து சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வேணா நான் வந்து முடிவு பண்றேன், பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே. பட் ஆனா வந்து தியேட்ரிக்கலா எனக்கு ஓகே தான். செகண்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன்ஸ் சில மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு.
தேட்ரிக்கலா. பட் செகண்ட் எனக்கு அவ்வளோ ஹைப் இல்லை அந்த படத்து மேல. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் கிளைமேக்ஸ் தெளிவா புரிஞ்சு. பைத்தியம் ஆயிடுவேன் அப்படின்னு அந்த ஹீரோயின் கேரக்டர்லாம் அவன் ஹேரோசினேஷன் எனக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் புரிஞ்சு. ஓ ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ 2 நிமிஷத்துல வரேன்னாரு, இன்னும் காணோம். லிசனர்ல காட்டல எனக்கு. அப்படியா? ஆமா எனக்கு bro. காட்டவே இல்லையே. ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரா? ரெக்வஸ்ட்டும் கொடுக்கல இன்னும். பர்னி ப்ரோ அந்த நீங்க சொன்னீங்கல்ல பர்ஃபார்மன்ஸ் அது ஹீரோ யாரு ப்ரோ? கன்னட ஆக்டரா? தமிழ்ல வருதா இல்ல கன்னடத்துல மட்டும் வருதா அது? அதுவா ப்ரோ? அது நான் ரிசர்ச்லாம் பண்ணல. பட் ஆனா வந்து ஸ்ரீ முரளி அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் தான். அவரு கன்னட படம் தான் நினைக்கிறேன். இருங்க மஃப்டி இருங்க பார்க்குறேன். மஃப்டி படம் இது தமிழ்ல 10 தலையில கார்த்திக் ஹீரோல அவர் தான் பண்ணியிருப்பாரு. ஓகே. அவர் யாரு? இந்த கார்த்தி பையன் பேரு வினோத் ப்ரோ நாய்ஸா இருக்கு ப்ரோ, கேட்கல சரியா உங்க வாய்ஸ். கன்னடத்துல அந்த காப்பு ரோல அவர் தான் பண்ணியிருப்பாரு. ஓகே ஓகே ப்ரோ. கௌதம் கார்த்திக் பண்ண ரோல். அந்த டைரக்டர் புதுசா சூரின்னு சொல்லிட்டு? புதுசுதான் போல. ஆனா கதை பிரசாந்த் நீல்ன்றப்ப பார்க்கலாம் ஸ்டோரி போல. அவர் தான். பட் ஆனா ஸ்கிரீன் பிளேவும் இது டைரக்ஷன் மட்டும் அவரு போல. டாக்டர் சூரி அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு அந்த ஹீரோ மேல பெருசா உடன்பாடு இல்லை. ஹீரோயின்காகவும் கதைக்காக வேணா போலாம். ஓகே ட்ரெய்லர் வரட்டும். பேஸ் இருக்கு. பார்க்கவே அடியாள் மாதிரி இருப்பாரு. இந்த படத்துல சைட்ல ஓடி வந்து அடி வாங்குவாங்க ஒரு மாதிரி இருப்பாரு பார்க்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. நாளைக்கு ஏதாவது படம் போறீங்களா யாராவது? இந்த 2 மலையாள படம் வருது, யாராவது போக பிளான் இருக்கா? இல்ல சாரி, நான் தான் வந்து மியூட் பண்ணிட்டேன் தெரியாம. வினோத் ப்ரோ ஏதாவது சொல்ல வரீங்களா? இல்ல ப்ரோ தமிழ்ல ப்ரோ அந்த தமிழ்நாட்டுல ப்ரோ எந்த படம் அந்த அவ்வளோ இல்ல. போனா வாய் டவுன்லோட போனோம். எங்க ஊர்ல சரியா திருப்பி ஷோ கொடுக்கல. மண்டேல ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கற ஸ்கிரீன்ல வந்ததுன்னா போகணும். ஓகே ஓகே ப்ரோ. நான் வந்து இந்த தம்பாய்டு ரிலீஸ் ஆனா போலான்னு பார்த்தேன். என் ஏரியால ரிலீஸ் ஆகல போல. சென்னையில கூட லிமிட்டட் ஷோ தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வர 20ஆம் தேதி சிவாஜி படத்தை தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஏரியால ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு போலான் இருக்கேன். தெலுங்கா இருந்தாலும் போலான் இருக்கேன். ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். பெஞ்ச் லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் டைட்டில்லாம் பார்த்தா அந்த கோடிங் ரிலேட்டடாக ஏதோ போல். நான் ட்ரெய்லர் எதுவும் பார்க்கல அது. பட்டு பார்ப்போம். ஸ்பேஸ் முடிஞ்சு மேபி பார்த்தா பார்ப்பேன். ஒரு 2 எபிசோட் 3 எபிசோடு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேம் விளையாட போயிட்டேன். வைபவ் தானே சொல்றீங்க? ஆமாம் 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 அந்த சீரீஸ் தான். வைபவ் உண்மையிலே கோட்டு படத்துல அழகா இருந்தார். ஃபிட்டாவும் இருந்தார். இப்ப இந்த பெஞ்ச் லைஃப்லயே பாருங்க கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு. இந்த படத்துல பயங்கர ஃபிட்டாவும் இருந்தார். ஹேர் ஸ்டைல் எல்லாம் பயங்கரமா இருந்தது. அவ்வளோ இதாக எனக்கு தெரியல. நான் அவ்வளோலாம் நோட் பண்ண மாட்டேன் ப்ரோ ஆக்சுவலாக. ட்ரைலர்லயே ஒரு மாதிரி 2 ஷாட்ல வந்திருந்தாலும் பயங்கர ஸ்டைலா வந்திருப்பாரு ட்ரைலர்ல. மாவீரன் ப்ரோ நீங்க தானே சொன்னீங்க மிஸ்டர் பச்சன் தியேட்டர்ல கூட பார்க்க மாட்டேன்னு? நான் எதுவும் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ இல்ல மிஸ்டர் பச்சன் இன்னைக்கு நைட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல வருது.
ரொம்ப ஏற்கனவே டபுள் ஐஸ்மார்ட் சங்கர் பாதி படத்தை பார்த்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஏங்க டபுள் ஐ ஸ்மார்ட்ஸ்ன்னு சொன்னோன்னு தாங்க ஞாபகம் வருது. இன்னும் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அதுல அவங்க அம்மா கிட்ட அந்த குட்டி பையன் ரோல்ல வரப்ப எனக்கு படிப்பே சரியா தமிழ் டப்பிங்ல ஒருத்தர் கிளிப்பிங் மாதிரி போட்டிருந்தாப்புல, எனக்கு படிப்பே சரியா வரமாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க, படிப்புலாம் எதுக்கு, அறிவு தான் முக்கியமா என்னமோ சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஐ மீன் படிப்பே வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கிளிப்பிங் போட்டுட்டு அப்புறம் கிளைமேக்ஸில் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமோ எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுக்கு வைக்கிறாங்கன்னு அது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல. அது அந்த கிளிப்பிங் பார்த்தோன்னே அந்த படத்து மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ஆக்சுவலாக. வினோத் ப்ரோ ஏதோ கருத்து சொல்ல வர்றாரு. கேக்குதா? நேற்று பிரகாஷ் ப்ரோ சொன்னார்ல இத என்ன? பத்தி, அந்த சரவணபவன். ஆமா. ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. கேக்குதே. வெல்கம். ஓகே, நான் முன்னாடியே வந்துட்டேன். ஆனால் என்னன்னா ரெக்வஸ்ட் கொடுக்க முடியல. ரொம்ப நாள் ரெக்வஸ்ட் கொடுத்து இப்போ தான் அக்செப்ட் ஆயிருக்கு. என்னமோ சொன்னீங்களே, என்னமோ பேசிக்கீங்க. பகீராவா? பகீரா வந்து அந்த டேரக்டரும் அந்த ஆக்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்படியா? அவர் வந்து புதுமுக டேரக்டர் கிடையாது, ஏற்கனவே ஆசை வச்சு படம் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஹீரோ வந்து பிரசாந்த் நீலோட மச்சானோ யாரோ சொல்லுவாங்க, தங்கச்சி அக்கா பையனோ யாரோ சொல்லுவாங்க. அந்த ஸ்டீவ் முரளி தான் வந்து பிரசாந்த் நீல டேரக்டரா அறிமுகப்படுத்தினது. உக்ரம்னு ஒரு படம், அந்த படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் பிரசாந்த் நீல். 2 பேர் சொந்தக்காரங்க. அதுக்காக கதை எழுதியிருக்காங்க. இந்த படம் வந்து சூப்பர் ஹீரோ கதைன்னு சொன்னாங்க முன்னாடி, பகீரா. இப்போ தீபாவளி ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராஜ், நான் வீட்லயா இருக்கீங்க? எதுக்கு ப்ரோ ஆஃப் பண்ணிட்டீங்க ஸ்பீக்கர்? இல்ல அவர் தான் மீட் பண்ணாரு. அது கோஹோஸ்டா மாறிட்டார் இப்போ, அதனால பண்ணி தெரியல. இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு செகண்ட் கட் ஆகிட்டு போகும். வீட்டில் இருக்க சவுண்டு கேட்குதா எதுவும்? ஆமா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாருக்கும் இருக்கான்னு தெரியல. மாவீரம் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருக்கு ப்ரோ? டேபிள் ஃபேன். டேபிள் ஃபேனா? என்னோடது இல்லையா? இல்லையா என்னோட? எனக்கு பரணிட்டு இருந்தா வருது. இப்போ எதுவுமே கேட்கல. அப்போ வந்து பரணிட்டு ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ வருதா? இப்பயும் வரல. இப்போ நீங்க ஆன் பண்ணா வருது. அப்ப எல்லாமே உங்க பிரச்சனை இல்லையா? இல்ல இப்ப கேக்குதா? நான் அது ஆஃப் பண்ணிட்டேன் ஃபேன். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு எப்படி வைக்கல பாருங்களா? சீலிங் ஃபேன் போட்டுங்க. வேற என்ன அப்டேட்? நீ அப்டேட் சொல்லி முடிச்சாச்சு. ஆமாண்ணா. இல்ல ஆக்சுவலா அந்த டபுள் ஐ ஸ்மார்ட் அந்த படம் பாத்தீங்களா? இல்ல அது ட்ரெண்ட் ஷூட் பிரதர் சொன்னது ரொம்ப ரொம்ப கொடூரமா போச்சுன்னு. அதனால ஏன் பாப்பானேன்னு பார்க்கவே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் ஷேர் பண்றேன், அதை பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. அது படத்துல வந்து அந்த குட்டி பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான், அம்மா எனக்கு படிப்பே வர மாட்டேங்குதுமா அப்படின்னு. அவங்க அம்மா அதுக்கு வந்து படிப்புலாம் எதுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா ரவுடியா வந்து நிற்பான்னா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலாக ஃப்ரெண்டு பேசும்போது அதை சொல்லி ஒரு மாதிரி அந்த படம் ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு மோசமான படம் ப்ரோ அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தாப்புல. அந்த மொத்த செவத்துலயே அது ஒண்ணுதான் அவருக்கு பிரச்சனையா தெரிஞ்சிருக்கா? இல்ல ப்ரோ, அது அந்த படம் இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் பாக்குறாங்கனாலும் அந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் மேபி சில பேர்த்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. அது என்னன்னா, இப்போ படிக்காம இருக்கிறது தான் கெத்து தான் முக்கியம், படிக்கலனாலும் பரவாயில்ல கெத்து தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த டைலாக். நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு வேணும்னா ஷேர் இல்ல நீங்க தெலுங்கு படங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இல்ல பூரி ஜெகநாத் படம் இப்பதான் பாக்குறீங்களா? பூரி ஜெகநாத் அவரோட பல படங்கள்ல ஒரு இப்படி சொல்றது குழப்பமான கலவையான நம்ம கருத்துக்களுக்கு எதிராக தான் படமே இருக்கும். ஓகேங்களா? நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்கறோம், அதை பார்க்கறோம், அதோட முடிச்சுட்டு வந்துடணும். அவ்வளோ படத்தை தேட்டர்லேயே விட்டு வந்துடணும். ஓடிடியில் பார்க்குறோமா டிவியோட நிப்பாட்டிக்கணும். அதை நம்ம மைண்ட்லேயே ஏற்றிக்க கூடாது. அதெல்லாம் இல்ல நான் வேணா மேல ஷேர் பண்ணிருக்கேன், யாருக்காவது பார்க்கணும்னா. நானே ஒரு பாலையா படத்தை பார்த்து டென்ஷன் ஆயிருக்கு. அது வந்து இவங்க மட்டும்தான் கருவறைக்குள்ள போகணும், இவங்க மட்டும்தான் பூஜை பண்ணணும்,
நான் படிச்சவன் கிடையாது, தெரிஞ்சதை சொல்றேன்ற மாதிரி அதை ஒரு மாஸ்டீனா காட்டியிருப்பாங்க. அது என்ன படம் தெரியல, தமிழ் டப்பிங்ல பார்த்தேன். அது டேரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் தான் டேரக்டர் அந்த படத்துக்கு. ஓகேங்களா, ஜெய்சிம்மா படம் பேரு, ஜெய்சிம்மா தான் படம் பேரு. ஓகேங்களா, அது தமிழ்ல டப் பண்ணி வந்துச்சு. அது நான் சொல்றேன், தெலுங்கு படங்கள்ல பெரும்பாலான கருத்துக்கள் அப்படி இருக்கும். ஏன்னா தெலுங்குல வந்து பெரும்பாலும் ஆன்மீகம், வாரிசு அரசியல், வாரிசு சினிமா, ஜாதி ரீதியான இதெல்லாம் வந்து அவங்க பெரும்பாலும் அவங்க வந்து அதை வந்து அதுதான் அவங்க அதன் பின்னணியில தான் அவங்க வளர்றாங்கிறப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி படம் எடுக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா, நம்ம வந்து படம் பார்க்குறோம், நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா படம் பார்க்க போறோம், இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். டோட்டலா அவங்க கருத்துக்கள் மிஸ்யூஸாக இருந்தால் நமக்கு அது தேவை. ஏன்னா நம்ம வந்து நம்ம சோசியல்ல அது வந்து எடுபடாது. நம்ம சமூகம் நம்ம வாழ்வியலுக்கு அது சுத்தமா ஒட்டவே ஒட்டாது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 25 வருஷம் பின்னாடி இருக்காங்க. இல்ல அதுவும் இல்லாம படங்கள்லயும் சில விஷயங்கள் மட்டும் தான் அவங்க பின்னணியில இருக்கிறாங்க. மற்றபடி இந்த வெளிநாட்டுக்கு போறது, வளருது, செட்டில் ஆகுறது, அது அவங்க ரொம்ப அட்வான்ஸா தான் இருக்கிறாங்க. நம்ம படங்கள்ல அவங்க எப்பவுமே பின்னோக்கி இருக்கு. அப்புறம் விஜய் விக்கி ரொம்ப நேரமா பேசணும்னு சொல்லி கைத்துக்க, அவர் பேசி முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்துருவோம், லைனா வரும். ப்ரோ கேக்குதா? கேக்குங்க, சொல்லுங்க பிரதர். ப்ரோ இந்த தளபதி 69 உடைய ப்ரொடியூசர் யாருன்னு தெரியுமா? இல்லைங்க பிரதர், 3 ப்ரொடியூசர் சொன்னாங்க முன்னாடி. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லி ஒரு இது சொன்னாங்க. அப்புறம் பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்க அப்புறம் சொன்னாங்க. அந்த பேஷன் ஸ்டுடியோஸ் இந்த ஜெகதீஷ் வச்சிருக்காரு ஒரு கம்பெனி, இந்த ரூட்னு ஒரு கம்பெனி சேர்ந்து தயாரிக்க போதான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 3ல தான் இந்த இருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷனும் இந்த ரூட்டும் சேர்ந்து தான் படம் பண்ணுவாங்க போல இருக்கு இது வரைக்குமானது. ஏன்னா வந்து அதை வெளியே அறிவிக்காம இருக்காங்க. மற்றதெல்லாம் உறுதியாயிருச்சு. ஹெச் வினோத், சத்யன் சூரியன் கேமரா, அனைத்து மியூசிக் இதெல்லாம் உறுதியாயிருச்சு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து உறுதி ஆயிருக்கு. பட் வெளியே ஒரு குழப்பமான மனநிலையா இருக்கு. கேவியனா இல்ல வந்து இந்த ரூட்டு பேஷன் ஸ்டுடியோஸ் காம்பினேஷன் படம் எடுக்கிறாங்களான்னு. ஓகே ஓகே ஓகே. பிரகாஷ், நான் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன டபுள் ஐ ஸ்மார்ட்லாம் பற்றி பேசுங்க, கொட்டேஷன் கேங்கு புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு, அதை பற்றி சொல்லவே இல்லைன்னு. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். கொட்டேஷன் கேங் படம் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லி. இல்லை, இப்படியே கமெண்ட் பண்றாங்க. ஒருத்தர் வந்து கார்த்தி படங்களை பற்றி பேசுறது இல்லை, இந்த ஸ்பேஸ் வந்து இது வரைக்கும் கார்த்தியை பாசிட்டிவாக ஒரு வாட் கூட சொல்லி கேட்டதில்லை அப்படின்னு சொன்னாரு. நம்ம மெய்யழகன் ட்ரெய்லர் சூப்பராக இருக்கு, மெய்யழகனை பற்றி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பேசணும். அந்த ஸ்பேஸ்லயே கமெண்ட் பண்ணிருக்காரு, கார்த்தியை பத்தி பாசிட்டிவா பேசாத இந்த ஸ்பேஸ், ஏன் இப்படி கார்த்தியை பத்தி பேசவே மாட்டீங்க? மெய்யழகன் டீசர் வந்து 7 மில்லியனோ என்னமோ 7.5 மில்லியனோ என்னமோ சொல்லிருச்சு, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க அப்படின்னாரு. இதுல ஏன் பரணி அப்டேட்ல சொல்ல மாட்டாருங்கிற மாதிரி கேள்விகளும் இருக்கு அப்படின்னு இன்னொருத்த கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்னன்னு தெரியல. நம்ம டெய்லி எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு நபர் சார்ந்த ஸ்பேஸ் இல்லை, எல்லா அப்டேட்டும் வரதை நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் மக்கள் கேள்வி கேட்கறத வச்சு நம்ம அதை அந்த ஸ்பேஸை ஓட்டுறோம், அவ்வளவுதான். நீங்க யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லி அப்படியே அதை வச்சு ஒரு 10 நிமிஷம் போகுது தவிர குறிப்பிட்டு இந்த நடிகரை பாராட்டி பேசணும், இந்த நடிகரை பாராட்டவே கூடாதுன்னா எந்த முடிவும் கிடையாது. ஓகேங்களா அதே மாதிரி ஒரு வியூஸ் பத்திலாம் இவர் பேசுறது இல்லையில அப்டேட் சொல்லும்போது நம்ம சொல்றது இல்லை. அவரு அதை கேட்கிறாரு, கார்த்தியோட மெய்யழகனை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்கன்னு. மெய்யழகன் ட்ரைலர் இந்த டீசரை பத்தி நம்ம அவ்வளவு தூரம் பாராட்டி பேசி இந்த ஸ்பேஸ் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ஸ்பேஸ்லயே கமெண்ட் பண்ணியிருக்காரு. யூடியூப்லயும் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு, யூடியூப்ல கார்த்தியை பத்தி பேச மாட்டீங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சாரி ப்ரோ, சொல்லு ப்ரோ. இல்ல நீங்க பேசுங்க அதுதான் சொல்ல வந்தேன். நீங்க ஏதாவது சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது. நீங்க சொன்னீங்களா அந்த சரவணபவன் இன்னைக்கு அந்த 3 பேட்ச் சொல்லியிருக்காங்க. ராஜா நீங்க ஒரு படம் சொன்னீங்களா, அது அந்த கதை தான். அவரோட அந்த ஓனர் கதை தானா? இல்ல அது ஆமா அது நம்ம இல்ல அந்த ராஜா கிளி ட்ரைலர் வந்தப்போயே நம்ம சொல்லியிருந்தோம், அது வந்து அவரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் காமிக்கல் வேலை தெரிஞ்சு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அது சீரியஸா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவருக்கு க்ளோஸ் ஆகும் அந்த ராஜகோபாலுக்கு. யார் அவரு? அந்த ஹீரோ பேரு தம்பிராமையா க்ளோஸ் ஆகும். அது தெரியல நமக்கு. அவங்களாம் ஏன்னா இவரு வந்து புதுக்கோட்டை இல்ல தெரியல, இவரு புதுக்கோட்டைக்காரரு, தம்பிராமையா புதுக்கோட்டைக்காரரு, அவரு தூத்துக்குடியில இருந்து வந்தவர். எந்த வகையில தெரியல. ஆக்சுவலாக வந்து அப்டேட் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், காஸ்மிக் கிரியேட்டருக்கு வந்து மோகன்லால் வாய்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லி மலையாளத்தில். தமிழில் வந்து விக்ரம் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ தான் நான் பார்த்தேன். அது உண்மையிலே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயந்தான். காஸ்மிக் கிரியேட்டர் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறப்போ ஒரு வேளை ஃபேண்டசி படமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்துடலாம், பார்த்துட்டு சொல்கிறேன்.
எப்படி இருக்குன்னு. எத்தனை மணி ஷோ ப்ரோ வரீங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் 9 மணி ஷோ புக் பண்ணேன். இந்த 3D அதெல்லாம் கண்டென்ட் கேன்சல் ஆயிடுச்சு. 3D கண்டென்ட் வரலன்னு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால 10 மணி ஷோ பிளான் பண்ணியிருக்கேன். அங்க போய் டைரக்டா டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு தியேட்டர்ல. ஸோ 10 மணி ஷோ போலான்னு இருக்கேன். பார்ப்போம். 10 மணி இல்ல 11 மணி மோஸ்ட்லி. காலையில பார்த்துருவேன் நான். அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கிஷ்கிந்தா காண்டம் அதுவும் சேர்ந்து பார்க்கணும்னு இருக்கு. ஸோ அதுதான் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அது ரொம்ப லிமிட்டட் ஷோஸ்ன்றதுனால அந்த படம் ஓடுற தேட்டர் மல்டிப்ளெக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணணும். அது இது பார்த்ததுக்கப்புறம் அந்த டைம் செட் ஆகணும். அதனால எப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இது மட்டும் ஏஆரம் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூ போட்டுட்டு அடுத்த நாள் வந்து அன்னைக்கு ஈவினிங் போயிடுவேன். இல்லைன்னா அடுத்த நாள் தான் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் நான் வந்து ஃபோன் வாங்காதனால இந்த டிக்கெட்டு இதெல்லாம் புக் பண்ண முடியல என்னால். புக் பண்ணிட்டு நான் அன்றைக்கி காலையில் தான் பிரிண்ட் அவுட்டே எடுத்துகிட்டு வந்தேன். அது வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ அந்த பிரிண்ட் அவுட். நாலு படமும் பார்க்கணுன்னு தான் ஆசை. பேட் பாய்ஸ் மட்டும் எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக தோணல. பட் அந்த மற்ற 3 படமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ பார்க்க ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. பிரகாஷ், நான் கேக்குதானா? கேக்குது. ஒருத்தர் மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இல்ல அவெல்லாம் அமைதியா இருந்துச்சா, அதனாலதான் கேக்குதா இல்லையா எனக்கு எதுவுமே கேட்கலன்னு டவுட் ஆயிடுச்சு. இந்த வாரம் மலையாளம்ல நிறைய படம் வரதால கோட் அந்த பக்கம் ஷோஸ் குறைஞ்சிருச்சா ப்ரோ உங்க ஏரியா சைடு? ஆமாம் ப்ரோ, ஷோஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஆக்சுவலா. அது எப்படின்னா இப்போ வந்து இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே அது வந்து ப்ரையாரிட்டைஸாக இந்த 4 படம் வர்றதுனால இந்த 2 நாளுமே வந்து கண்டிப்பாக வந்து மலையாள படம் தான் அதிகமாக வந்து ரன் பண்ணுவாங்க, ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த ரிவ்யூஸு இல்லை எப்படி என்ன இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ், புக்கிங் எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் பார்த்து தான் வீக்கெண்ட் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 4 படத்தில் எனக்கு வந்து ஒரு 2 படம் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு ஏஆர்எம் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பேசின வரைக்குமே எல்லாரும் ஏஆர்எம் பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் இருக்காங்க. பேசிட்டீங்களா? நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் பிக்கப்பு. சரி, ஓகே ப்ரோ. இருங்க, பிரகாஷ் ப்ரோ என்னமோ சொல்ல வந்தார், என்னன்னா? இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த 4 படத்துல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற 2 படம் மட்டும் சொல்லுங்க. அதுல மோஸ்டா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம் எது மலையாளத்துல இந்த வாரம்? நான் வந்து ஏஆர்எம்மும் அதே மாதிரி கொண்டால், இந்த 2 படம் தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பாப்போம். அஜித் ஓகே. அந்த அஜித் குமார் சொல்ல வந்தாரு, என்ன ட்ரெய்லர்? கடைசி உலக போற ட்ரெய்லர் பத்தி பேச வந்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அதேதான். உங்களுக்கு நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. நீங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஹிப்ஹாப் இதுலயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஜானர். நார்மலான ஹிப்ஹாப் மூவியா இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. மேக்கிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்டட் தான் அடுத்த வாரம் ரிலீஸ் மூவில. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு கான்செப்டாகவே. விஎஃப்எக்ஸ் மட்டும் ஒன்று 2 இடத்துல எனக்கு கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு. பட் அது நேரத்தில் ஸ்டோரி நல்லா இருந்தாலே போதும். எனக்கு ஸ்டோரி நல்லா இருக்கும்னு தோணுது. ஹிப்ஹாப் தமிழா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பண்ணுறாரு. ஐ மீன் டைரக்ஷன், ஸ்டோரி எல்லாமே அவர் தானே. ஸோ அப்படின்றப்போ கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. மேக்கிங் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. விடாமுச்சி டப்பிங் ஸ்டார்ட் ப்ரோ. சூப்பர். யார் ட்வீட் பண்ணாங்களா இல்லை யாராவது? ஓகே நான் பார்க்குறேன். யார் போஸ்ட் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியல. எஃப்சின்னாங்க. ஃபேன் கிளப் ஏதாவது போஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. நான் தான் செக் பண்ணிருக்கேன். ஸோ ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்க்குறேன். டப்பிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே ஷேர் பண்ணிட்ட பாரு ப்ரோ, மேலே ஷேர் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, பார்க்குறேன் ப்ரோ. அஜித் குமார் ஃபேன்ஸ் விஜய் விடாமுயற்சி டப்பிங் ஸ்டார்டட். ஃபேன் கிளப்லேருந்து போட்டிருக்காங்க.
வாரம் டெய்லி ஒரு அப்டேட் கிடைச்சிச்சு. நாளைக்கு எதுவும் இருக்கா? மனசிலாய சாங், தேவார ட்ரெய்லர், இன்னைக்கு உலக போர் ட்ரெய்லர், நாளைக்கு இந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு கேட்டேன். நாளைக்கு வரும் ப்ரோ, ஏதாவது வரும் கண்டிப்பா. நாளைக்கு படம்லாம் வர ரிலீஸ் ஆகுது, ஸோ ரிவ்யூஸ் வரும். ஓடிடில வந்து நிறைய அதான் படங்கள் வருது. மாவீரன் ப்ரோ, இப்போ இந்த நியூஸ் கன்ஃபார்ம்னா நாளைக்கு ஏதாவது வீடியோ வரும், லைக் ஏதாவது வீடியோ போடுவோம். ஆமா, வேட்டையனுக்கே போட்டாங்கல்ல ரஜினி சார் வந்து, அப்புறம் இந்தியன் டப்பிங் வீடியோ ஏதாவது வரும். ஓகே ஓகே. இல்ல நான் இந்த ஐடி தவிர வேற ஏதாவது முக்கியமான வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்களா? பிரகாஷ் ப்ரோ கேட்கல ப்ரோ. இதுக்கு முன்னாடி இவங்க சொல்லி ஏதாவது நடந்திருக்கான்னு கேக்குறாரு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல கேட்கலங்க. இந்த ஐடி இந்த ஐடி இல்லாம வேற இந்த ஐடி வேற ஐடி ஷேர் பண்ணிருக்காங்களான்னு கேட்டேன். அவர் மீன் பண்ணது பெரிய ஐடி யாராவது ட்ராக்கர்ஸ் யாராவது ஷேர் பண்ணிருக்காங்களா அந்த நியூஸ் அப்படின்னு? இல்ல ப்ரோ, ஆஹா பெரிய ஐடி. இது எங்க சைடுல இது பெரிய ஐடி, எங்க சைடுல பெரிய ஐடி. அவ்வளவு அவர் சொன்னா அப்டேட் வருதுன்னா காலையில போட்டுருவாரு. அப்டேட் வருது இல்லை. நான் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்படியே போயிருப்பேன். ஏன் பிரகாஷ் தலைவரே? வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு அப்டேட் பேசுவீங்கன்னா அப்டேட்டா? ரைட்டு. இல்ல அப்டேட் இல்லைனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? கடைசி உலக போர் ட்ரைலர் பாத்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? நேத்து பார்த்த தேவரா ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? உங்களோட ஒப்பீனியன்ஸ். தேவரா ட்ரெய்லர் வந்து அது ட்ரெய்லர் இப்ப ரொம்ப லென்த்தா இருந்துச்சு. நிறைய அனிருத்தோட பழைய மியூசிக்ஸ்க்கு திருப்பி ரிப்பீட்டா கேட்ட மாதிரி இருந்தது. பேடாஸ் தீம்லாம் இருந்துச்சுல்ல, பேடாஸ் அந்த லியோ படத்துல வருமே, சாரி கடைசி உலக போர். கடைசி உலக போர் கொஞ்சம் இதா இருந்தது. பட் கெஸ் பண்ண முடியல, ஏதாவது சொல்ல வர போறான், இனிமேல் வரப்போற ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றானா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிச்சு கடைசி உலக போர். ஹிப்பா பாதிட்டு இருந்து நான் இப்படி ஒரு கண்டென்ட் எதிர்பார்க்கல. சரி, கேட்டுக்கிட்டே இருங்க, மற்ற பேசுறத ஏதாவது அப்டேட் உங்களுக்கு தோணுச்சா சொல்லுங்க. ஃப்ரீயா விடுங்க, அதாவது நம்ம டார்ச்சர் பண்றோம்னு நினைச்சுக்க வேணாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், விடாமுயற்சி ஷூட்டே இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. இல்ல ப்ரோ, நீ 40 நாள் நீ ஒண்ணுமா ஷூட்டிங் முடியல? இல்ல இன்னும் முடியல, ஷூட் முடியல. ஸ்டில் த்ரிஷா மேம் வச்சு ஷூட் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய சீன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அது பேட்ச் ஒர்க்கும் கிடையாது, சீன்ஸாவே எடுத்துட்டு இருக்காங்க இப்போ. எங்க ப்ரோ? ஹைதராபாத் தெரியல. ஹைதராபாத் சென்னையான்னு கேட்டேன். சென்னை. அது போன வாரம் நியூஸ் சொல்லுது ப்ரோ, போட்டோ கூட ஒண்ணு வந்தது. இல்ல இப்பவும் அங்கதான் எடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் ஷூட் முடியல. விடாமுயற்சி ஷூட். அவர் அஜித் சார், அர்ஜுன் சார், ஆரவ் இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்ட சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அஜித் சார் அர்ஜுன். ஆமா, அஜித் சாருக்கு ஒரு சாங் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, சாங் மட்டும் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஷூட் கம்ப்ளீட் ஆகாம இப்போதைக்கு அது இது எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன ஒரு நல்லா இருக்கேன், ஒரு உத்வேகம் இல்லையே ஏன்? பிரகாஷ் ப்ரோ, நீ ஏதாவது அப்டேட் ஏதாவது விடுங்க ப்ரோ. நீ ஒரு 2-3 ஏதாவது அப்டேட் கொடுத்தா தானே எக்ஸ்க்ளூசிவ் ஏதாவது. எனக்கு ஃபுல்லா ஒர்க்குங்க, எந்த தகவலுமே இல்லை. ஒர்க் எல்லாமே ஃபுல் சைடு நம்ம சைடே ஒர்க்கு ஜாஸ்தி. இன்னைக்கு ஒரு ப்ரெஷர் வேற. பிரகாஷ், நான் நாளைக்கு போறீங்களா? 3D போறீங்களா 2D போறீங்களா? ஏஆர்எம் பார்க்கணும்னு சொன்னீங்க, காலைல போயிடுவேன். நீங்க காலைல 3D இல்ல. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இல்ல நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்ன வரைக்கும் திருச்சியில புக்கிங் ஓப்பன் பண்ணல. என்னண்ணா சொல்ற? ஆமா ப்ரோ, இல்ல ஓப்பன் பண்ணல. இல்ல பரவாயில்ல, பண்ணி சொல்லிட்டு இருக்க நேரம் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டான். பரவாயில்ல. ஒரே ஒரு ஷோல ஒரே ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கான். சரி வரேன், ஷோ ஒதுக்கிட்டான். அதுவும் 66 பேர் பார்க்க ஸ்க்ரீன் ஒதுக்கிருக்காங்க.
காலையில போறீங்களா ஈவினிங் போறீங்களா? நீங்க 9 மணி ஷோ போனீங்கன்னா நான் 11 மணி ஷோ போவேன். நீங்க 9 மணி ரிவ்யூ பார்த்து சொல்லணும். எனக்கு ட்ரெண்ட் ஷூட் பார்த்து இல்லண்ணா சொல்லுவாரு நான் படம் நல்லா இருக்கு நான் பாக்கலான்னு. சொல்றதுக்கு ஈவினிங் ஆயிருமே. அப்படியா? அப்ப ட்ரெண்ட் ஷூட் காலைல 9 மணிக்கு ஷோ இல்ல போவாரு. அவங்க 10:30 காலையில சொல்லிடுவாரு. அந்த ஷோ இருக்குதான்னு எனக்கு டவுட் தான் சென்னையில. அப்படியா? இங்க வந்து படம் 3Dல போட்ட மாதிரி தெரியல, 2Dல தான் போட்டிருக்காங்க. 3Dலயே போடல, 2D வெர்ஷன் மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. 66 சீட்டு உள்ள ஸ்க்ரீன்ல போட்டிருக்காங்க. 11 மணிக்கு ஷோ, அடுத்து 3 மணிக்கு ஷோ இருக்கு. இந்த 2 ஷோல ஒரு ஷோ போகலான்னு ஐடியா. காலையில வேலை இல்லைன்னா 11 மணிக்கு போயிடுவேன். ஏதோ ஒர்க் வந்துச்சு அப்படின்னா நிப்பாட்டிட்டு வேலையை பார்த்துட்டு 3 மணிக்கு போனோம்னா கரெக்டாக இருக்கும். லஞ்ச் டைம்ல போனோம்னா படத்தை பார்த்துட்டு ஈவினிங் வந்துடலாம். சென்னையில காலையில ஃபர்ஸ்ட் இது ஷோவே வரைக்கும் இந்த 2 தான் பிளான். 11:45 தான். 11:45 அப்போ ட்ரெண்ட் ஷூட் பார்க்கறது வேலைக்கு ஆகாது. அவர் பார்த்து எப்போ ரிவ்யூ சொல்றது? பிரகாஷ்ண்ணா ஃபோன் நீங்களே ஒன்று வாங்கி அப்படியே பார்சல் அனுப்பிச்சுடுங்கண்ணா திருச்சியிலேருந்து. நான் உங்களுக்காக ஒரு பிளான் பண்ணேன். அந்த பிளானுமே இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகலை. நேற்றா சுமார் கூட சொல்லிட்டு இருந்தேன். சொல்றேன், அது தனியாக சொல்றேன். குரூப் காலில் சொல்றேன், இல்லை தனியாக நான் கால் பண்ணி சொல்றேன். ஓகே பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். 69ல அனிருத்தும் சிம்ரனும் கன்ஃபார்மா? இல்லை தெரியல, சிம்ரன் கன்ஃபார்மான்னு தெரியல. அனிருத் கன்ஃபார்ம். சிம்ரன் கன்ஃபார்ம் ஆறாங்களா இல்லையான்னு தெரியல. அது நம்பிக்கை இல்லை, அந்த ஸ்டேஜ்ல நம்பிக்கை இல்லை. காலையில யுவன் சொல்லி ஒரு சைடு உருட்டிட்டு இருந்தாங்க, அதான் ஒரு டவுட்டா இருந்துச்சு. அதுதான். ஏங்க யுவன் சங்கர் ராஜாக்கு வாய்ப்பு இல்லைங்க அந்த படத்துல. ஏற்கனவே வந்து வலிமை சமயத்திலேயே ஹெச்வினத்துக்கும் யுவன் சங்கர் ராஜாக்கும் அரசல் புறத்துல சண்டைன்னு சொல்லி செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைதான் ப்ரோ அது. அதனால வந்து ஹெச்வினோத்லாம் வந்து ஒண்ணே ஒன்று அவரோட சாய்ஸா இருந்தா ஜிப்ரான் இருக்கும். விஜயோட கடைசி படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு அவரோட கடைசி படம் ஒரு தகவல் கிளம்புறதுனால கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ல தான் வரணும்னு நினைப்பாங்க. அப்போ அனிருத் தான் பெஸ்ட் சாய்ஸ். அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அனிருத் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நியூஸே வந்துருச்சு. சரி, இன்னைக்கு வந்து பரபரப்பாகிற மாதிரி தெரியல. நம்மளே விஷயத்துக்கு கொண்டு வருவோம். நேற்று நான் கேட்ட கேள்விக்கு, வேல்பாரி பேசலாமா வேணாமான்னு கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு குழப்பமான ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. யூடியூப் கமெண்ட்ஸ்லையுமே 4 கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதில் 2 கமெண்ட்ஸ் பேசுங்கன்னு சொல்லி வந்துச்சு, 2 கமெண்ட்ஸ் பேசாதீங்கன்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே ஒரு ட்விட்டரில் போலே நடத்தியிருக்கேன். அதுலேயுமே கொஞ்சம் மிக்சடாக தான் வந்திருக்கு. கரெக்டாக வேல்பாரி பேசலாமா வேணாமாங்கிறத உறுதிப்படுத்த யாராவது கரெக்டாக தெளிவாக சொல்லுங்கள். நான் போல் லிங்க்கையும் அமுச்சு விட்றேன், மேலே மொட்டை மாடலில் ஜாயின் பண்ணி விட்றேன், போடுங்க. அது எப்படி மிக்ஸ் கரெக்டாக, அதாவது நோ இப்போதைக்கு வேணாம், இந்த 2 சேர்ந்து கலந்து வந்துச்சுன்னா 50% வந்துச்சுன்னா நம்ம நோங்கிற அர்த்தம் தான் அது. ஓகேங்களா? அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசுங்க. மேலே ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரோ இப்போ வேல்பாரி பேசுறீங்கன்னா 2 ஹவர்ஸும் வேல்பாரி பத்தி பேசுறீங்களா? அப்படி பேச போறீங்களா பிரகாஷ் ப்ரோ? இல்லை அப்படிலாம் பேசவே முடியாதுங்க ப்ரோ. அப்படி 2 மணி நேரம் பேசினா எனக்கும் செட் ஆகாது. ஸ்பேஸும் முழு நேரம் நம்ம ஏதாவது முக்கியமான சொல்ல வந்தோம்னா பாதியிலே கட் ஆயிரும், பக்கு கிக்குன்னு. டெய்லி ஒரு அரை மணி நேரம் மட்டும் தான் பேசுகிற ஐடியா. அதாவது எப்படின்னா, ஒருத்தர் கதைப்போமா பிரதர் வந்து ஒரு ஸ்லாட் ஒன்று ஒதுக்கியிருந்தார் அழகா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பேசுங்க, ஆரம்பிச்சிங்க. அடுத்த 10 நிமிஷத்துல வந்து பரணி அப்டேட் சொல்ல ஆரம்பிப்பாரு. அந்த 10 நிமிஷம் கழிச்சு ஜென்ரல் டாபிக், அதாவது அன்னைக்கு வந்து ஒரு அப்டேட்டை வந்து 20 நிமிஷம் பேச போறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி சொல்றதுக்குன்னே, இந்த வேல்பாரி கதையை சொல்றதுக்குன்னே ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஒதுக்க போறோம். அதுக்கப்புறம் அதாவது ஒரு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கேள்விகள் கேட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓட்டலாம். இல்லை விருப்பம் இல்லைன்னா அதை டிஸ்க் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து டாப்பிக்கில் இல்லை ஒரு கான்ட்ரவர்ஸான டாபிக்னா கடைசி ஒரு 30 நிமிஷம் பேசிட்டு சீரிஸ் மூவி சஜஷன் எது சொல்றேன்னா சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் அது கதைப்போமா பிரதர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இது மாதிரி கரெக்டாக ஒரு வேவ் லெங்க்ல செட் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது சொல்லலாம். இல்லை இப்போ இது வரைக்கும் நான் போல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சராக தான் வந்திருக்கு. 55% சொல்லலானும், அதே கிட்டத்தட்ட ஒரு 45% வந்து வேணாங்கிற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி இருந்தாலே வந்து தவிர்த்தலாங்கிற மாதிரி தான் ஐடியாவில் இருக்கேன். அதை மேலே போல் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்லுங்க. ப்ரோ என்னோட சஜஷன் சொல்றேன், நீங்க இது பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா, நான் வந்து ரெகுலரா வந்து பேசுற ஆள் கிடையாது, யூடியூப்ல கேட்குற ஆள் தான். எப்படின்னா போட்டு விட்டீங்கன்னா இப்போ டெய்லி 2 மணி நேரம் இருக்குன்னா 2 மணி நேரம் கண்டினியூஸாக கேட்டுருவேன். ஸோ நீங்கள் எனக்கு அப்படி பார்க்கும்போது நீங்கள் டெய்லி அரை மணி நேரம் பேசுறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கேட்கறதுல வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் என்னன்னா, அந்த யூடியூப் தம்ப்நெயில்ல போடும்போது தெளிவாக வந்து
இப்போ பார்ட் 1 பார்ட் 2ங்கிறது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா போட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ரீச் ஆகும் bro. என்னன்னா ஒரு 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 ஆரம்பத்துல வந்து மிஸ் ஆகாம இருக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு பார்ட்டி பிடிச்சி போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா திரும்ப ரிவர்ஸ்ல போய் மிச்சம் இருக்கிற எல்லா பார்ட்டியும் கேட்டு வந்துட்டு கூட கண்டினியூ பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒருவேளை கதை போரா போனா கூட, ஏன்னா இந்த கதை வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒரு ஸ்டோரி தான், நல்லா கொண்டு போறதுக்கு இருக்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்க ஸ்டோரின்னு சொல்லியிருக்கும் போது ஒரு கொஞ்சம் எபிசோடு போரானா போனா கூட ஒரு முக்கியமான கட்டம் வரும்போது அதுல இருந்து தீ பிடிச்ச மாதிரி அப்படியே போயிரும்னு எனக்கு தோணுது. மெயின் அந்த யூடியூப் தம்ப்நெயில் வந்து இன்னன்னைக்கு இன்னென்ன பார்ட்டுக்கான இதுங்கிறது கரெக்டா போட்டுட்டு அப்புறம் மிச்சத்துக்கான இப்போ ஒரு முக்கியமான டாபிக் ஏதாவது வைக்கிறேன்னா அதோட ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா போகும். ஏன்னா வெறுமனே சினிமா பத்தி மட்டுமே கேட்டிருக்கிறதுக்கு அடிஷ்னலா இந்த ஸ்டோரியும் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னோட ஒரு சஜஷன் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா அது வேணா உண்மைதான். ஏன்னா இப்ப பிரகாஷ்னா இந்த வேல்பாரி ஸ்டோரி சொல்றீங்கன்னா அந்த தம்ப்நெயில் மட்டும் தான் வைக்க முடியும், வேற எந்த தம்ப்நெயிலும் வைக்க முடியாது. அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. இல்ல ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம் இல்ல ப்ரோ, அதான் வைக்கிறதா சொல்றேன். இருந்தா. இல்ல ப்ரோ, இல்ல என்னன்னா வந்து ப்ரோ இந்த பார்ட் யூடியூப்ல இல்ல கமெண்ட்டும் வந்து அப்படி கமெண்ட்டும் சொல்லுங்க. இல்ல கமெண்ட்டுமே யூடியூப்ல பாதி பண்ணலாம், பாதி வேணாங்கிற மாதிரி இருந்துச்சு. கமெண்ட் இந்த ட்விட்டர் போட்லயுமே பாதி வேணாம் பாதி ஓகேங்கிற மாதிரி இருக்கு. சரி ஒரு மிக்சடா இருக்கு, அப்படி நம்ம மைண்ட் செட்டே போகும்போது மிக்சடா போனோம் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக தான் கேட்டேன். இது ஒரு தெளிவுபடுத்திக்கிட்டே பேச ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம். அதுக்காக தான் திரும்ப கேட்டுக்கிட்ட விஷயம், ஒரே விஷயம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி அடுத்தது சொல்லுங்க. பிரகாஷ் நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. ஐயோ தெரியல, நீங்க பேசாம தனியா ஒரு இது அது ஒரு இது தனியா ஒரு சீரியஸா அதான் நானும் சொல்ல வந்தேன். வீடியோல ரெக்கார்ட் ஒரு பண்ணி நிமிஷம் பரணி போட்டுருங்க. ப்ரோ, உங்க காலடியிலே ஒரு கலை பொழைச்சிருக்கு பிரகாஷ் ப்ரோ. ஐயா அப்படி இல்ல, அதுக்கு சொல்லலைங்க. நான் எதுக்கு சொல்றேன்றது ஒரு ரீசன் இருக்கு. எதுக்குன்னா அப்படின்றப்போ என்ன சொல்ல, இப்போ எனக்கு வந்து கனி வந்து அவங்க சொல்லும் போது சில பேர் வந்து ஆடியோ வழியா கேட்பாங்க, சில பேர் வீடியோல பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க அந்த பொன்னியின் செல்வன் கதை சொல்றப்ப நான் கேட்டிருக்கேன், அந்த வீடியோவா தான் நான் பார்ப்பேன், ஆடியோ மட்டும் தனியா கேட்க மாட்டேன். அது ரேர் கேசஸ்ல மட்டும் அப்போ ஏதாவது வேற சுவிட்ச் டேப் பண்ணேன்னா அப்போ கேட்பேன், இல்லைன்னா வீடியோ பார்ப்பேன். அதுக்காக நான் வந்துட்டு அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ அது பேசினாருன்னு வைங்களேன். இப்போ அந்த இதுல பேசும்போது உங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ஏதாவது இமேஜ் போடுறதுனாலோ இல்லை நடுவில் ஏதாவது வந்து இது போடுறதுனாலோ அழகா அதுல வந்து கிரியேட்டிவா பண்ண முடியும். ஆனா அதுக்கு வந்து கரெக்டா எடிட் பண்ணி போடணும், அது ஒண்ணுதான் இருக்குதே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எனக்கு இதுல பிரச்சனை என்னன்னா, பிரகாஷ் ப்ரோ இப்ப வேல்பாரி கதை சொல்றது இப்ப நல்ல விஷயம் தான். நான் அவர் பேசுறது ஒரு 2 நிமிஷம் பேசும்போதே கட் ஆயிருது. அப்படின்றப்ப கதை சொல்றப்ப யோசிச்சு பாருங்க. ஆமா, அது பக் அது இல்லாம ஒண்ணுதான் எனக்கு கரெக்டா ப்ராப்ளம். சொல்லணும், பக் இல்லாம கரெக்டா சொல்லணும். இல்ல அதுவும் இல்லாம இப்ப வீடியோவா கரெக்டா பண்ணாருன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் அவரு கரெக்டா பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க பொன்னியின் செல்வனே வந்து எனக்கு தெரிஞ்ச 50-60 வீடியோக்கு மேல போட்டாங்க, 100 வீடியோவான பரணி ப்ரோ இல்ல ப்ரோ, இன்னும் என்னன்னா அவங்க ஐபோன்ல தான் ஸ்பேஸ் போடுவாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பக்கான சரித்திரமே கிடையாது. டைம் பிளஸ் ஸ்பேஸ் பக்கான சரித்திரமே கிடையாது. ஆனா அது ஆமா, அதே மாதிரி கரெக்டா அந்த ஸ்பேஸ் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், டவர் கரெக்டா இருக்கும். இல்ல அவங்க வந்து எனக்கு மத்ததெல்லாம் ஓகே, இந்த நான் இப்ப சொன்ன பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு உறுத்திட்டே இருக்கு. அவரு பிரகாஷ் ப்ரோ கட்டானதே தெரியாம பேசிட்டு இருப்பாரு. பரணி ப்ரோ நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்பிள் வாங்கிடுங்க. நீங்க ஆப்பிள் வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்பேஸ் ஆமா வசதியா இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு ப்ரோ ஆக்சுவலா வந்து சுகுமார்ட்டியா அவர்கிட்ட ஐபோன் இருக்குது ஓகேவா, பட் ஆனா அவர் பர்சனலா வந்து இந்த வீடியோ எடுத்து ரெண்டர் பண்ணி போடணுன்ற ஒரே ரீசனுக்கு வந்து ஆண்ட்ராய்டு தான் பர்ஃபெக்டா இருக்குன்றதுனால அவர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுலேயே தான் வந்து வெளியே போனாலும் எங்க போனாலும் கார்ல இருந்தாலும் அந்த அதுலேயே ஸ்பேஸ் போடுறாரு. அதுதான் மெயின் ரீசன். பட் அது பிரச்சனை கிடையாது, அவரு தான் எப்பயுமே வந்து ஹோஸ்டாவே இருப்பாரு. ஸோ அது இல்லை, இது ஸ்பேஸ் வந்து நமக்கு இப்போ பெருசா ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி அளவுக்கு ஒன்றும் பக் இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சில டைம் ரொம்ப ஆமா ரொம்ப அதிகம். இப்போ ஆனா ப்ரோ கரெக்டா நிறைய ஸ்பேஸ்ல உங்க ஸ்பேஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா போய் இருக்கு, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ப்ரோ. எங்க எல்லா ஃபேன்ஸ் பேஜ்லயும் பேசுறாங்க உங்க ஸ்பேஸ் பத்தி நல்லா போகுது, ஃபைட் இல்லாம. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபைட் இல்லாம போற ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கரெக்டா போயிட்டு இருக்கு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கும் தான். கேட்கவே சந்தோஷமா இருக்கு, தேங்க்ஸ். இல்ல நான் எதுக்காக வந்து இதை கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ ஸ்பேஸ்னா நம்ம டெய்லி அந்த டாபிக் பேசி ஆகணும் அப்படிங்கிற இடத்துல பேசிடுவோம். இதே வந்து நான் யூடியூப்ல போடுறேன் அப்படின்னா
ஒரு நாள் பேசிட்டு ஒரு நாள் பேசாம விட்டுருவேன். அந்த ஒரு எப்படி சொல்ற சோம்பேறித்தனம் இருக்கு, ஒர்க் இருக்கு அப்படிங்கிற படத்துக்கு போறோம் அப்படின்னு விட்டுருவோம். டெய்லி ஸ்பேஸ்ல கரெக்டா அந்த பொன்னியின் செல்வன் சொன்ன மாதிரி கரெக்டா இதையும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால ஸ்பேஸ்ல வந்து கேட்கலாம் வேணாம்னு கேட்டது. சரி எல்லா சஜஷனையும் ஏத்துக்கிறேன். ஏத்துட்டு முடிவு பண்ணிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணி சொல்லுவோம். அந்த போலையும் பார்த்து முடிவு பண்ணிட்டு ஃபைனல் ஒரு முடிவை சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். இல்ல பிரகாஷ், நான் 3 days ஒன்ஸ் வீடியோ போட்டாலே போதுமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வீக்லி 2 வீடியோ இல்ல 3 வீடியோ அவ்வளவுதான் கரெக்டா இருக்கும். நீங்க டெய்லி போடணும்னு அவசியமே கிடையாது. சரி பாப்போம், ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம். அதுக்கு அழகா ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. வெயிட்டிங். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் சொன்னார்ல மதன் ஒருத்தர், அதுவும் சூப்பர் பாயிண்ட். நான்லாம் நிறைய இந்த கதையெல்லாம் கேட்பேன்ல, அப்ப ஆரம்பத்துல சும்மா கேட்கணுமேன்றதுக்காக கேட்டுட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சுன்னா திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு போய் இன்னும் அந்த நிறைய விஷயத்த கவனிக்காம இருப்பேன், திரும்ப போய் கேட்பேன். அந்த மாதிரிலாம் நான் நடந்திருக்கேன். வந்து நீங்க இதுல பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க பேசுற அந்த வேள்பாரி ஸ்டோரி மட்டும் தனியா உங்களுக்கு நான் ஒரு வீடியோவா நான் வந்து கட் பண்ணி தரேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுல பேசணும்னு நினைச்சீங்கன்னா. அது மட்டும் ஏன்னா அது உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து அது பிளேலிஸ்ட் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஏன்னா அது மட்டும் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க அது கூட வந்து கேட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே, ஒரு முடிவு எடுப்போம். சரி அடுத்த டாபிக்ல போவோம். ஸ்பீக்கர்ல உள்ளவங்கள்ட்ட ஏதாவது புதுசாக ஸ்பீக்கர் கேட்டாங்கன்னு கொடுங்க. இல்லை இப்போ ஏற்கனவே ஸ்பீக்கர்ல உள்ளவங்க ஏதாவது கமெண்ட் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க, சொல்லுங்க. அடுத்த டாபிக்ல போவோம். ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் தமிழ் படம் அந்த கொட்டேஷன் கேங் அந்த படம் போறீங்களாண்ணா? இங்க ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் அது ஆகல. தமிழ் படமா? ஆமா ஆமா ப்ரோ, தமிழ் படம் தான். ஹலோ வணக்கம். சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு அப்டேட் மட்டும் தெரியும். அந்த கில் அப்படிங்கிற மூவி வந்து எந்த ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? ஹாட் ஸ்டார் ப்ரோ. தமிழ் டப்ல இருக்கா? இல்ல தமிழ் டப் இல்ல ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. வர சான்ஸ் இருக்குமா தமிழ் டப்ல? மேபி லேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்களா இருக்கும், தெரியல. அது எந்த இன்ஃபர்மேஷனும் எதுவுமே வரல. பட் ஹிந்தியில தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. சரி தேங்க்ஸ். ஓகே ஓகே ப்ரோ அது அப்படியே டைலாக் சைலண்ட் அதிகமா இருக்காது, ஃபுல் ஆக்ஷன் தான். ப்ரோ நீங்க பேசுறது எனக்கு மட்டும் தான் கிளியரா கேட்கலான்னு தெரியல. பட் ஆனா எனக்கு லைட்டா கேட்டுச்சு, புரிஞ்சிச்சு நீங்க என்னன்னு சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் வாய்ஸ்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வருது லைட்டா. அதான் ப்ரோ நான் இங்க சாப்பிட வந்திருக்கேன், சென்னையில இருக்கேன். ஓகே 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 ப்ரோ, நீங்க சாப்பிடுங்க. அமைதியாயிடுச்சு ஸ்பேஸ். நீங்க ஏதாவது படம் பாத்தீங்களா? எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுங்க. ஆனா கேட்டா எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. யாருகிட்ட ப்ரோ? இல்ல இந்த விஜய் 69 பத்தி தான். ஒழுங்கா கேட்டா ஒழுக்கே. இல்ல எனக்கு அதுல என்னமோ உடன்பாடு இல்லாத மாதிரி. ஏற்கனவே வெற்றிமாறன் விஜயன் வச்சா அப்ப அதுலயுமே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க ஃபுல்லா வேற ஸ்டைலு, விஜய் ஃபுல்லா வேற ஸ்டைலு. எனக்கு வெற்றிமாறன் இவரு வழக்கம் போலே பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு இந்த எச் வினோத் ப்ராஜெக்ட் விஜய் ப்ராஜெக்ட் மேலே எனக்கு பெருசா அந்த அளவுக்கு இது கிடையாது. ஏன்னா அவர் ஸ்டைல் வேற இவர் ஸ்டைல் வேற. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட புரிதல் அதான் தோணுச்சு. கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரி யாராச்சும் போயிருக்கலாமோன்னு தோணுச்சு அப்ப இருந்து. ஆனா படம் ரிலீஸ் இன்னும் ஒரு மாசம் ரிலீஸ், ட்ரெய்லர் டீசர்ன்றப்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங் வந்துடும். பட் இப்போதைக்கு பெருசா எனக்கு அதுல இது இல்லை. இல்ல எனக்கு அப்படி எனக்கு தெரியல. பட் ஆஸ் லாங் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு கதை நல்லா இருந்துட்டாலே போதும். அவர் வந்து ஹெச் வினோத் வந்து அவர் ஒரு நல்ல டேரக்டர்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணியிருந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் அதெல்லாம் எனக்கு பெருசாக இது வேரியேஷன்ஸ்லாம் தெரியலங்க. அவங்க எடுக்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுப்பாங்கன்னு தோணுது. ஸோ அதை எனக்கு அந்த படம் மேலேயும் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. அது வந்து ஆனால் வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. பட் அதுவுமே கன்ஃபார்ம் பண்ணதுனால இன்னொரு ஒன் சைட் ஆஃப் ஹாப்பினஸ். பட் எனக்கு இன்னொரு ஆசையும் இருந்துச்சு, பர்சனலான ஆசை என்னன்னா, சரி எப்பயுமே வந்து இந்த பெரிய ஸ்டார்லாம் அந்த பொலிட்டி சைட் போகும்போது
அந்த ரீதியா அந்த மாதிரி ஒரு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு போவாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், லாஸ்ட் காம்போ வந்து அட்லி காம்போவா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். உண்மையிலே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதே நான் வந்து அதுதான், அட்லி காம்போவா இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு மெசேஜ் வர மாதிரி ஏதாவது ஒரு காம்போ இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா ஒரு இப்போ வந்து நல்லா தானே பண்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த படம் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு எனக்கு அதிகமாவே. எனக்கு பர்சனலா வந்து ஹச்வினோத் விஜய் காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்குன்னா அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட வீடியோஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான கிளாரிட்டி இருக்கு. கிளாரிட்டி இருக்கு ப்ரோ. எனக்கும் அவர் படம் பிடிக்கும். நான் அப்படி சொல்ல வரல. அவரோட வெற்றிமாறன் எனக்கு பிடிச்ச டேரக்டர் தான். இருந்தாலும் அது வேற இது வேறன்ற மாதிரி. இந்த சக்கர பொங்கலுக்கு வடகிரியான உங்க ஷாக் ஆகும் அந்த மாதிரி. இவர் வந்து நம்ம விஜய் வேற மாதிரியே பார்த்து பழகியாச்சு. டக்குனு ஒரு வெற்றிமாறன் கடைசி விஜய் வந்து படம் ஒரு சேர்த்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா வெற்றிமாறன் அதிக டேஸ் எடுத்துக்குவாரு. பேப்பர் ஒர்க் ஃபுல்லா பவுண்ட்ல வச்சிருப்பாருங்கிறது டவுட் தான். ஆனா நீங்க ஹச்வினோத் பாத்தீங்கன்னா முதல் 2 படம் வந்து ஃபுல் பேப்பர் ஒர்க்கு நல்லா இருந்திருக்கும். அஜித் சார் கூட பண்ண அந்த 2 படமும் வந்து அஜித் சாரோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருந்திருக்குமோன்னு எனக்கு டவுட். ஒருவேளை தளபதி 69 வந்து இவரோட ஃபுல் பேப்பர் ஒர்க்ல நீட்டா இருந்துச்சுன்னா, விஜயோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன். நான் அணி ஏஆர் ரகுமா சாரி ஏஆர் முருகதாஸும் விஜயும் சேரும்போது இதே மாதிரி தான் காம்பினேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு செட் ஆகாதுன்னு. பட் அவங்க தான் திரும்ப திரும்ப பிளாக் பஸ்டர் கொடுத்தாங்க. ஸோ அதே காம்பினேஷன், அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரியில ஒரு ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு டேரக்டர். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம் தான் ப்ரோ. அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் காம்போன்னு கேட்குறப்பே ஒரு இது தனி ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது எனக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாங்களே, அதே ஒரு இதுதான். ஸோ அப்படின்றப்ப எனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட் தான். பார்ப்போம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. டூ ஏர்லி தான், பட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ அதோட இது இன்ட்ரெஸ்டிங் கேஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் வரும்ல, அப்போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஹைப்பாகும். பார்ப்போம். கூலி அமெரிக்கான் இருக்கு அப்படியா? இல்லை ப்ரோ, கூலியில் அமெரிக்கான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போட்டிருந்தாங்க. யார் போட்டிருக்கா? பிரகாஷ் ப்ரோ தான் ஒரு போட்டோ போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அவர் போட்டிருந்தாரு. பிரகாஷ் போட்டிருந்தாரு. பிரகாஷ் நான் போட்டிருந்தீங்களா? ஆமாம் ஆமாம். ரஜினி ஃபேன் சரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே அவங்க சொல்றது வந்து ஒரு பேஜில் சொல்றது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம பேச சொன்னோம், அமீர் கான்ட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தெலுங்குல நாகார்ஜுனா, ஹிந்தியில் அமீர் கான், மலையாளத்தில் சௌபின் சபீர், அப்புறம் தமிழில் சத்யராஜ், கன்னடத்தில் உபேந்திரான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டாரா படம் வரும் போல இருக்கு கூலி. ஏற்கனவே ஏட்டேன் படம் கிட்டத்தட்ட அமிதாப் பச்சன், எல்லா லாங்குவேஜும் ஒவ்வொரு ஸ்டார் இருக்காங்க. அமிதாப் பச்சன், ராணா டகுபதி, பகத் பாசில், மஞ்சு வாரியர் அப்படின்னு. அது போக வந்து அது பேக் டு பேக் வந்து ஒரு பெரிய ரஜினி படம் பயங்கரமான கேஸ்டிங்ல வருதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக அமீர் கான் ரீசெண்டாக ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தாரு, என்னோட படம் வந்து தேட்டரிக்கல் ரன் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஓடிடிக்கு கொடுப்பேன், 12 வாரம் தேட்டரில் ஓடினதுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. அது ட்வீட்டாக தான் படித்தேன். அது ஒரு பாட்காஸ்டில் வந்து சொன்ன மாதிரி போட்டிருந்தாங்க. ஆமாம். அவரோட படம் தயாரிப்புல ஏன்னா அவர் படம் எடுக்கும்போது அவர் தான் தயாரிக்கிறாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஒரு முடிவு நல்ல முடிவு தான். ஏன்னா அங்கே வந்து 8 வீக்ஸ் விண்டோ வந்து தெலுங்குல கன்னடத்தில் ஹிந்தியில் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹீரோவே ஓப்பனாக முன்கூட்டியே வந்து அறிவிக்கிறது நல்லது தான். இல்ல அது வேட்டையன் பழைய கமிட்மெண்ட்டா? வேட்டையன் ஜெயிலர் ரிலீஸுக்கு முன்னாடி கமிட் ஆன படம். ஓகே இல்ல அதுவுமே வந்து 4 வீக்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதுவும் மல்டிபிளெக்ஸ் இல்லாம இருக்கு. ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற படம் எல்லாமே இதுல போய் மாட்டிக்கிற மாதிரியே இருக்கு ப்ரோ. இல்லை, இந்த மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸுங்கிறது தான் பெரிய பிரச்சனை. அது என்னன்னே தெரியல. அவங்க வந்து இப்போ இங்கே தமிழ் தெலுங்கு அதாவது சவுத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட்டல் ரைட்ஸை ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுறாங்க. அவங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கும்போது 4 வாரத்தில் படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி பேசி வாங்கிக்கிறாங்க. அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட்டே அதில் கவர் ஆகிற அளவுக்கு சில படங்களுக்கு வந்து ரைட்ஸ் போயிருக்கு. 150 கோடி, 180 கோடி, 200 கோடி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தொகை. அப்போ என்னன்னா தியேட்டருக்கெல்லாம் இது இந்த படம் கலெக்ஷன் ஆகுமா ஆகலையாங்கிறது, ஆகுமா ஆகாதாங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி தான். நடக்குமா நடக்காதான்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு கை மேலே ஒருத்தன் காசு தரான்,
அப்ப நீங்க அதுதானே உறுதியா 4 வாரத்துக்கு பேச முடியும். தியேட்டர்ல 1000 கோடி கலெக்ஷன் ஆகுமா இல்லையா நமக்கு உறுதியா தெரியாது. ஆனா இங்க 200 கோடிங்கிறது உறுதி. அப்ப அவங்க அதை தானே பார்ப்பாங்க. 4 வாரத்துல நம்ம ரிலீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, 4 நாள்ல ரிலீஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா பிரகாஷ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் ப்ரோ சொல்லுங்க. ஆனா கங்கோ 8 வீக்ஸ் ஓடிடி நினைக்கிறேன். அது ஹிந்தில இல்ல. கங்கோவை பொறுத்த வரைக்கும் சவுத் லாங்குவேஜ் ஆமா சவுத் லாங்குவேஜஸ் வந்து 4 வீக்ஸ் விண்டோ, ஹிந்தி மட்டும் 8 வீக்ஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. இல்ல ஆக்சுவலா பிரகாஷ் நீங்க பாத்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸ்ல அந்த என்ன சொல்ல மார்வல் படம் இல்லைன்னா வந்து டாம் க்ரூஸ் அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து டிஜிட்டலில் வரும். மற்ற படங்கள் அந்த சின்ன படங்கள்லாம் தான் வரும் வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 வீக்ஸில் 3 வீக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டலில் வரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த சின்ன படத்துக்கு அவங்க வந்து உங்களுக்கு வந்து 4 வீக்ஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா ஓகே. பட் ஆனால் பெரிய படம்னு வர்றப்போ ஓகே தியேட்டருக்கெல்லாம் இப்போ வந்து பெருசாக வந்து அந்த ரன் பெருசா இல்லைன்னாலும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு ஹை பட்ஜெட்ன்றப்ப அந்த இடத்துக்கு நம்ம வந்து இது போகும் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அந்த கண்டென்ட் மேல நம்பிக்கை வச்சு ஒரு மினிமம் 8 வீக்ஸ்ன்றது ஒரு நல்ல விண்டோவா எனக்கு தோணுது ஓடிடி. ஏன்னா இப்ப என்னன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுறாங்க பெரிய படம் போய் பார்த்துடுறாங்க. பட் ஆனா வந்து இந்த சின்ன படம்னா என்ன சரிப்பா ஓடிடியில் வரட்டும்பா அந்த 4 வீக்ஸ் விண்டோ வர்றதுனால சொல்றேன். இந்த 4 வீக்ஸ் விண்டோன்றாலும் இன்னும் 1 மாசத்துல ஓடிடியில் வந்துரும்பா அப்படின்ற ஒரு இது மைண்ட் செட்ல வந்தது. சில பேர் வந்து அந்த சின்ன படங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா போறாங்களோ அதனால கம்மியா போறாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா ப்ரோ, நான் அதனாலதான் மின்மணியை விட்டேன். ஆனா இன்னும் வந்த மாதிரி தெரியல. இல்ல இப்ப நம்ம ஒரு இடம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அவங்க இடம் வச்சிருக்கோம், ஒருத்தர் வாங்க வர்றாரு. அந்த வாங்க வர்றவர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கேட்குறாரு. ஓகேங்களா? ஆனா வந்து நம்ம இடம் நினைக்கிறோம் இடம் வந்து ஒரு 12 லட்சம் வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொரு புரோக்கர் வர்றாரு, நான் ஒரு பார்ட்டி அடுத்த மாசம் கூப்பிட்டு வரேன், ஃபாரின்ல இருந்து வர்றாரு, அவர் 13 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கிறேங்கிறாரு அப்படிங்கிறாரு. நீங்க கையில ஒருத்தர் 10 லட்சத்துக்கு கையில வச்சு ரெடியா இருக்கிறாரு, அவர் இப்பயே வாங்க ரெடியா இருக்கிறாரு. அப்ப நீங்க யார்கிட்ட கொடுப்பீங்க? 10 லட்சம் வச்சுட்டு கொடுப்பீங்களா இல்ல 13 லட்சம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு கொடுப்பீங்களா? அவர் வந்த ஃபாரின்ல இருக்காரு, வருவாரு வரமாட்டாரு உறுதியா தெரியாது. வந்தாலும் வருவார், ட்ரிப்புக்கு எப்பவுமே இந்த மாசம் வருவார், 2 மாசம் கழிச்சு வருவாரு, அப்படி வரும்போது வாங்கிக்கலான்னு இருக்காரு. அப்படின்னு பேசலாம், அவர்கிட்ட பேசலாம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா நீங்க எதை பெஸ்ட் ஆப்ஷன் எதை பார்ப்பீங்க? கேஷ் வச்சு ரெடியா இருக்கவர்கிட்ட கொடுப்பீங்களா இல்ல வந்து வெயிட் பண்ணி அடுத்த ஆள்கிட்ட கொடுப்பீங்களா? நான் வெயிட் பண்ணுவேன் ப்ரோ. ஏன்னா வெயிட் பண்ணா என்ன ஆகும்னு சொல்றீங்க இல்லைங்க. அவர் ஃபாரின்ல இருந்து வர ட்ரிப்பு வந்தாதான் உண்டு, வரலன்னா போச்சு. நமக்கு இன்னைக்கு தேவைக்கு பணம் தேவை. ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு இன்னைக்கு தேவைக்கு ஒரு பணம் தேவை. நம்மளோட முதலீடு அங்கே எவ்வளோன்னு பார்க்கணும். நம்ம 5 லட்சத்தை இடத்த கொடுத்து வாங்கியிருக்கோம், அதோட வேல்யூ 6 லட்சம் போகுது. ஒருத்தர் 10 லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறாரு அப்படின்னா அதை கையில கொடுத்து தள்ளி விட்டு சீக்கிரம் போறதான் பெட்ரு. விற்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம இடத்த வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாதான் அதை வச்சுக்கலாம். இங்க சினிமா பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து படத்தோட முழு பட்ஜெட் வந்து இன்னைக்கு வந்து கைக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் மாதிரி, குதிரை ரேஸ் ஓட்டுறோம்ல அது மாதிரி. எந்த குதிரை ஜெயிக்கும்னு எப்பவுமே சொல்ல முடியாது. சினிமா அதை விட மோசமான ஒரு சூது. நீங்க குப்பை படம், இந்த படம் ஓடவே ஓடாதுன்னு நினைச்ச படங்கள்லாம் இங்க ஓடி இருக்கு. சமீபமா இங்க இப்ப ரீசெண்டா பார்த்த பல படங்கள் வந்து ப்ரெஸ் ஷோல பார்த்து இந்த படம் ஓடவே ஓடாது, தேரவே தெரியாது, குப்பை பாதியில இன்ட்ரோல ஏஞ்சி போன படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டா இருந்திருக்கு. இந்த படம் வேற லெவல்ல பிச்சுட்டு ஓடியா, ப்ரெஸ் ஷோலயே அடிச்சு எல்லாம் தேட்டரை கட்டி பிடிச்சி வேற மாதிரி பயங்கரமா செஞ்ச படங்கள்லாம் வந்து ஓடவே ஓடாம நஷ்டமான படங்களும் இருக்கு நம்ம தமிழ் சினிமாலே. அதனால வந்து எது எப்ப நடக்கும் எப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்றேன், எந்த படம் சொல்லாம தான் சொல்றேன். படம் பேரு சொல்ல முடியாதுல்ல இங்க, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. பட் ஓகே, அதுதான் சில டைம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னா இல்லைன்னு சொல்லனா. அது சின்ன படங்களுக்கு சில டைம் இல்ல, பெரும்பாலான டைம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பெரிய படங்களுக்குலாம் வந்து இந்த ஓடிடி தர அமௌண்ட் பெரிய அமௌண்ட். அவங்க 4 வருஷம் கொடுத்தாங்கன்னா அவங்க அதை தான் பெட்டர் ஆப்ஷனா பார்ப்பாங்க. இந்தியில தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணி அதுல பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் கலெக்ஷன் வர்றதுங்கிறது ஒரு நிகழ்தகவுலயே வந்து ரொம்ப கஷ்டமான நிகழ்தகவு. வரப்போன வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இது அப்படி கிடையாது, கை மேல காசு. அதனால அவங்க அதான் பெட்டர் ஆப்ஷனா பார்ப்பாங்க. இல்ல அது எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா வந்து நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் இதா இருந்தது, எப்படா இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட் உள்ள படம் வந்து டேபிள் ப்ராஃபிட்டே பண்ணிருச்சு அப்படின்னு எனக்கு வந்து பரவாயில்லையே, அவ்வளோ காசு கொடுத்து அந்த டிஜிட்டல்லையும் சரி இதுலயும் சரி மார்க்கெட்ல வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஷாக்கிங்ன்ற சென்ஸ் பாருங்க இப்ப இல்ல அதே பாருங்க, கோட்டை எடுத்துங்க. கோட் வந்து எவ்வளவு பெரிய அமௌண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல படத்தை வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த படம் வந்து 4 வாரம் தான் அங்க வந்து டைம் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க வந்து நம்ம ஹிந்தி ரிலீஸ் பண்ணுவோம்,
ஹிந்தியில வசூல் பயங்கரமா அள்ளலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி இப்போ ஹிந்தியில நல்லா போகுது. ஆனா அது இன்னும் பயங்கரமா போயிருக்கும். ஆனா அது வந்து கேரண்டி கிடையாது. தேட்டரிக்கல் வசூலுங்கிறது கேரண்டியே கிடையாது. இது கைமேல் காசு ஓடிடி ரிலீஸிங். அதனால ஓடிடி பக்கம் போயிடுறது. இது டெக்னிக்கலா வந்து எப்படின்னா, இது நெட்ஃபிளிக்ஸ் ஆல்ரெடி நிறைய இது நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல. அதாவது இந்த படம் அவங்க ஆனா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அந்த படத்தை. அதுதான் இதுல வந்து அப்படி கிடையாது. ஓகே ஓகே. இல்ல சில படங்களை அவங்க தேட்டரிக்கலா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு லிமிடெட் ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இல்ல. பட் அந்த மாதிரி ஆகிடுமோன்னு ஒரு பயமும் இருக்குது லைட்டா போக போக. எனக்கே ரொம்ப நாள் ஒரு ஆச்சரியமும் இருக்கு. எப்படின்னா இப்போ தமிழ் படங்கள் எடுத்துங்க, இப்போ கம்பேரிட்டிவ்லி சொல்றேன், தமிழ் தெலுங்கு ரெண்டே எடுத்துங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைமுக்குலாம் முன்னாடி இந்த ஓடிடி பூம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் தமிழ் ரெக்கார்ட்ஸில் வந்துடும். ஹெச்டி பிரிண்ட் வந்துடும், நார்மல் பிரிண்ட் வந்துடும், என்னென்ன பிரிண்ட்லாம் வந்துடும். ஆனால் தெலுங்கு படங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ஹெச்டி பிரிண்ட் வந்ததே கிடையாது. 3 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும். பல பிளாக் பஸ்டர் படம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்படா இது நம்ம ஊர்லேயே ரிலீஸ் ஆகலை, படமும் பயங்கரமாக இருக்குது, ஹெச்டி இன்னும் வராமல் இருக்குது, ரொம்ப காலமாக வெயிட் பண்ணுவேன். ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க தெலுங்குல. ஏன்னா தெலுங்குல வந்து தேட்டரிக்கல் ரெண்டுங்கிறது ஜாஸ்தி. ஒரு படம் பிளாக் பஸ்ட் ஆயிட்டாலோ இல்லை வந்து சூப்பர் ஹிட் ஆயிட்டாலோ கூட அவங்க ஓடிடியில் அவ்வளோ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் தமிழில் மட்டும்தான் சீக்கிரமே, ரொம்ப சீக்கிரமே வந்து டிவியில் போட்டுருவாங்க அல்லது ஓடிடியில் வந்துடும். அது நான் ரொம்ப 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை உதாரணமாக 96 பார்த்துங்க, படம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த தீபாவளிக்கு போட்டாங்க சன் டிவியில். ஆனால் தெலுங்குல அப்படி ஒரு படம் பிளாக் பஸ்ட் ஆச்சுன்னா ஒரு 3 மாதத்துக்கு அட்லீஸ்ட் அது வந்து ஓடிடியில் வந்திருக்காது. இப்போ ஆஃப்டர் கொரோனா தான் இந்த மாதிரி போயிட்டு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா சில படம் பிளாக் பஸ்ட் ஆச்சுன்னா இப்போ இந்த படம் எடுத்துங்களேன். கடைசியா வந்து ஒரு படம் யாரு பாத்தியில ஹீரோயின் நடிச்சாங்கல்ல, அவங்க நடிச்ச ஒரு பேய் படம் பரணி, என்ன படம் டக்குன்னு சொல்லுங்க. விருப்பாக்ஷா, மாவீரன் சொன்னாங்க. அந்த விருப்பாக்ஷா ஓடிடி எவ்வளவு நாள் கழிச்சு வந்துச்சு பாருங்க. ரொம்ப லேட்டா வந்துச்சு. படம் ஓடிட்டு இருக்கு, நம்ம பார்க்கணும் ஆசைப்பட்டாலும் பார்க்க முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓடிடியில் வர வரைக்கும். அது மாதிரி தெலுங்குல அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்றாங்க, தமிழ்ல அது மாதிரி பண்றது இல்லை. இல்லைண்ணா இப்போதானே ரீசெண்டாக தானே உங்களுக்கு எல்லாமே வருது. இப்போ மலையாளமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடி ரிலீஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இது பிரிண்டே கிடைக்கும். அந்த 700 MB அந்த பிரிண்டே, இல்லைன்னா டிவிடினா 4.5 GB அந்த டிவிடியோட அந்த பிரிண்ட் தான் வந்து ஆன்லைனில் நார்மலாக வரும் எப்பயுமே. ஸோ அதுக்குமே அந்த ஒரு 3 months விண்டோ இருக்கும் எப்பயுமே. கரெக்டா இல்ல, மலையாளத்துக்கு முன்னாடி வந்து டிஜிட்டல் வந்து வேல்யூ மார்க்கெட் கிடையாது முன்னாடி. அதனால வந்து அவங்க வந்து கேர் பண்ணலாம், டிவிடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதான் டிஜிட்டல் மார்க்கெட் மலையாளத்தில் வந்திருக்கு. அதுவுமே வந்து ஆஃப்டர் கொரோனா தான் வந்து ரொம்ப வந்து மலையாளத்து படங்களையும் வாங்க ஆரம்பிச்சு, அதில் சில படங்களை வாங்கலைன்னா மலையாள இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு கவர்மெண்ட்லேயே ஒரு ஓடிடி தளத்தை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த கோவிட் டைம்லேயே சில சர்ச்சைகள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போதான் கொஞ்சம் பூம் ஆயிருக்கு அங்கே. இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து இப்போவுமே வந்து நான் சொல்கிறேன் 2024லேயுமே மலையாளத்தில் இந்த பெரிய ஸ்டார் படங்கள் ஈஸியாக சோல்ட் ஆயிடுது. பட் இந்த சின்ன படங்கள் இல்லை வந்து ரொம்ப கஷ்டப்படுது. சில படம்லாம் சோல்டே ஆகாம. ஆனா இப்போ இங்க நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய படம் என்னன்னா, இல்லைங்க என்ன ஓடிடி சோல்ட் ஆகல, அதுக்காக வெயிட் பண்றோம், தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம இருக்கோம்னா சொல்லுவாங்க. அங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு படம் வரணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஓடிடி சோல்ட் ஆகலனாலும் இது ஆகலனாலும் அவங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. படம் நல்லா இல்லைன்னாலும் சொல்றேன், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அது இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டா அது பண்ணிடுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாதுல்ல படத்தை. அது ஒரு காரணம் இருக்குது. ஆனா அதனாலயே நிறைய படங்கள் இங்க வந்து ஓடிடில டிஜிட்டல்ல வராம இருக்குது, மலையாள படங்கள் சொல்றேன். இது டபுள் டக்கரு வந்துட்டு எனக்கு ஓடிடி ரிலீஸ் டைம்லயே சோல்ட் ஆச்சான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அதுவே வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து ஓடிடியில் வருது டபுள் டக்கர் படம். நான் அந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகல, ஸோ பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி டிஜிட்டலில் வரும்போது பார்த்துக்கலாம், நான் சீக்கிரமாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துச்சு. இங்கேயே அப்படிதான் நீங்க சொல்ற மாதிரி தான், சின்ன படங்கள் இங்கே அதிகமாக சேல் ஆகலை. இன்ன வரைக்கும் நிறைய படங்கள் சேல் ஆகாம தான் இருக்கு. அதனாலதான் தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க பல படங்களுக்கு. அதுதான் சொல்றேன், நான் சேல் ஆகாததுனால தான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாதுல, ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவங்க கண்டென்ட்டை நம்பி. இப்போ என்னன்னா கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா தான் வந்து ஓடிடியில் வாங்குவாங்க. இப்போ இல்லைன்னா வந்து அவங்க யாராவது வந்து வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது ஒரு டேபிள் ப்ராஃபிட் மாதிரி தானே அவங்களுக்கு, கவலையே இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி ஒரு இதுதான். இல்லை இப்போ அடுத்த அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு 20 படம் வந்து ரெடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 3 படம் 2 படம் மட்டும் தான் ஓடிடி விற்றுருக்கு. மிச்சம் 17 படங்கள் அதுக்காகவே வெயிட்டிங்லேயே இருக்குது. நம்ம வந்து ஓடிடி விற்றதுக்கப்புறம் வந்து வந்து படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா படம் அவங்க ஓடுமா ஓடாதான் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில படங்கள் மட்டும் தான் அந்த நம்பிக்கையில் வந்து
இந்த படம் எடுத்துங்க, கருடன் எடுத்துங்க. கருடன் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க, படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஓடிடி வந்து இது சேல் பண்ணுறாங்க, சேட்டலைட்டை சேல் பண்ணுறாங்க. கலைஞர் டிவியில் மிகப்பெரிய அமௌண்ட், அவங்களோட பட்ஜெட்டே கவர் பண்ணி மீறுற அளவுக்கான வந்து அமௌண்ட்டை சேட்டலைட் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அது நம்பிக்கை, அவங்க படத்தை மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி மற்ற படங்கள் வந்து நம்பிக்கை பூஸ்டாக இருக்குது. எல்லா படங்களுக்குமே நடக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. இதுனா இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஓடிடி அமௌண்ட்டுங்கிறது சேட்டலைட் அமௌண்ட்ங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுங்க. இப்போ வந்து முழுக்க ஒரு படத்தோட பட்ஜெட்டே கவர் பண்ணி அதிலே டேபிள் ப்ராஃபிட் தரக்கூடிய அமௌண்ட் வருதுங்கிறனால தான் எல்லாரும் அதை ஃபஸ்ட்டு வித்துட்டு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம் யோசனைக்கு போகிறாங்க. சரி, அடுத்த டாபிக் போவோம். லியாஸுங்கிற ஒரு கைத்தூக்கி யார் சொல்லுங்க பிரதர். ஹலோ ப்ரோ. ஹலோ சொல்லுங்க பிரதர், கேட்குதுங்க பிரதர், சொல்லுங்க. இல்லை ப்ரோ, நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த கூலியோட இது சொன்னீங்க, கேஸ்ட். ஹலோ, எந்த படம் ப்ரோ? சொல்லுங்க பிரதர். கூலி. ஓகே. இல்லை அதுல இருந்து ஒரு கிளாரிட்டி, அதனால தான் கேட்கலாமான்னு சொல்லி. கேளுங்க ப்ரோ. கான்ட்ரவர்சியா கேட்காம கேட்கலாம், மற்றபடி கேட்கலாம், கேளுங்க. இல்லை, நான் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த 1000 crore அடிக்கிற படம், இந்த கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க லாங்குவேஜ்குள்ளே தான் இருக்கும், ரைட்டா? கரெக்ட்ல அது அந்த புஷ்பா, அந்த கேஜிஎஃப்னு இருந்துச்சுல. ஹலோ, கேக்குது ப்ரோ. அது கேக்குது முழுசா சொல்லுங்க பிரதர். ஓகே, அதான் அவங்க வந்து அவங்க கேஸ்ட் வச்சு இந்த கான்டென்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அது கிராஸ் ஆகுது. ஆனா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ்ல இருக்க இது பண்ணியும் அந்த 600-700 தாண்ட மாட்டேங்குது. அது எப்படி இது கண்டென்ட் இது இல்லவா, இல்ல எப்படி அது இதுன்னு கேட்டேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க சொல்ற பாஷை தான் உண்மை. கண்டென்ட் இஸ் த கிங். எப்போவுமே கண்டென்ட் இருந்தால் தான் எந்த படமாக தான் ஓடும். கேஸ்டிங்கிறது எப்படின்னா முன்கூட்டியே கேஸ்டிங்கிறது வந்து முன்கூட்டியே வந்து ஒரு ஊர்ஜிதப்படுத்துது. ஒருவேளை கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா கொடுத்து நம்ம தமிழ் சினிமா அதை வச்சு போடுறோம். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வயசு வந்து 74 வயசு. இந்த வருஷம் 74 வயசு. அவரை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வச்சு நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் இப்போ எடுக்க முடியாது, ஓகேங்களா? அவரை வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் போட்டு பயங்கரமான பட்ஜெட்டில் போட்டு இப்போ எடுக்கலாம். ஆனால் அவர் வேல்யூ இருக்குது, மார்க்கெட் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா இப்பயும் அவர் வந்து அவரை வச்சு இப்போ 500 கோடி பட்ஜெட்லேயே இப்போ படம் எடுக்க தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காங்க, அவரும் ரெடியாக இருக்கிறார். பட் அவரை வந்து அவருக்கு வயசுக்கேற்ற ரோலை ஃபிக்ஸ் பண்ணி அவரே நடிக்கிறாருங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி கேஸ்டிங்கையும் ரெடி பண்ணிக்கிட்டு படத்தோட கதைக்கேற்ற மாதிரி, அதாவது ஒரு 4 ஹீரோக்களை பேஸ் பண்ணி கதையும் பேஸ் பண்ணி, ஆனால் முழுக்க அது ரஜினி படமாக தான் அமையுது. இப்பயே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி தான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் தான். அவரோட வேல்யூ எங்கேயுமே இறங்கி போயிடுறதில்ல, ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து தங்கம் மாதிரி ரேட் ஏறிக்கிட்டே தான் போகும் அவரோட மார்க்கெட் இப்பயுமே. ஏன்னா அவர் 74 வயசுல அதுக்கான எஃபர்ட் அவர் போட்டுகிட்டே இருக்காரு. லுக்கில் இப்படி காமிக்கணும், ஆன் ஸ்க்ரீனில் இப்படி வந்து நிற்கணும், இதில் அந்த பாடல் இந்த டீம் இருக்கணும், ஒரு ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டுறன்னு ஒன்று இருக்கு. எப்பவுமே ஓடுற குதிரை, அதுலேயும் நல்ல குதிரையை பார்த்து சேர்க்க மாட்டோம், அது எல்லாமே பக்காவாக பண்ணுவார் அவர். ஏன்னா 74 வயசுலேயே அந்த முயற்சி பார்த்தீங்கன்னா அந்த முயற்சி தான் பெரிய முயற்சி. ஆமாம், ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கான பதில் என்னன்னா கண்டென்ட் தான் எப்போவுமே ஜெயிக்கும். இந்த கேஸ்டிங்கை மட்டும் வச்சுமே நம்ம வந்து இது பண்ணிட முடியாது தான். நீங்களே சொன்ன மாதிரி தான் கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் மட்டும் உள்ள ஆர்டிஸ்ட் எடுத்தாங்க. ஆனால் கேஜிஎஃப் 2 பாருங்க, சஞ்சய் தத்தை சேர்த்துக்கிட்டாங்க. எதுக்கு சஞ்சய் தத்தை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஹிந்தி மார்க்கெட்டை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம்னு. அதனால தான் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் வசூல் வந்துச்சு. பாகுபலி 1க்கு அப்புறம் பாகுபலி 2ல பார்த்தீங்கன்னா அந்தந்த கேஸ்டிங்கில் கொஞ்சம் சேர்த்துக்கணும், கொஞ்சம் கூடுதலாக ஏதோ ஒன்று ஐடியா பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவ்வளோதான். இப்போ RRR பாருங்க, RRRல பார்த்தீங்கன்னா 2 ஹீரோக்கள் சேர்த்தாங்க. அது இல்லாமல் ஹிந்திலேருந்து அலியாபேட்டை கூப்பிட்டு வந்தாங்க. அது சின்ன ரோல் தான், ஆனால் கூப்பிட்டு வந்தாங்க ஹிந்திலேருந்து. எதுக்குன்னா ஒரு வசூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டுக்காக தான் இதெல்லாம். என்னதான் இந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் எடுத்தாலுமே இப்போ பாருங்க காந்தாரா 2 எடுக்கிறாங்கல்ல, இது கன்னடத்தில் மட்டும் கூப்பிட்டு வருவாங்க கண்டிப்பாக இருக்காது. அவங்க வந்து டக்குன்னு அவங்க ஆதார் லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வருவாங்க. இது வந்து எப்போவுமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா எப்போவுமே வந்து வெற்றி உறுதி அப்படின்னாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை தான் எல்லாம் அதை நோக்கி தான் பின்னாடி போவாங்க. கேஸ்டிங்கில் உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக அமையும். 3 பேர் பேசுகிற கை தூக்கி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இலியாஸ் ப்ரோ பேசி முடிச்சிருங்க, அடுத்து பிரியமுடன், மதன், அருண் விஜய் அப்படியே வாங்க. ஓகே, நீங்க சொன்னீங்க கிளாரிட்டி, அது கரெக்டா சொன்னீங்க. அவங்க ஏஜுக்கும் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இன்னும் கலெக்ஷன் வருது, அது உண்மையாலே ஒரு அவர் மட்டும்தான் வரும். பட் எனக்கு தெரிஞ்சு கூலி வந்து கண்டிப்பா தமிழ்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1000 crore படம் கண்டிப்பா அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பிரியமுடன் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, இது ரிகார்டிங் இந்த வேல்பாரி தான் சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ. டெய்லி ஒரு லாஸ்ட் half an hour பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா இப்போ இக்னோர் பண்றவங்க எல்லாம் ஒன்ஸ் நீங்க ஸ்டோரி நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி அவங்க அந்த ஸ்டோரி ஹுக் ஆயிடுவாங்க. அது ஏன்னா நான் ஆல்ரெடி பாதி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல்ல நான் கேட்டிருந்தேன்.
ஒரு இம்பார்ட்டன்ட் இதுல கான்டென்ட்ல மிஸ் ஆயிட்டு என்னன்னா அதுக்கப்புறம் அவங்க வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் காப்பிரைட் விஷயமா. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் நரேஷன் ப்ரோ. அதுவும் பொன்னியின் செல்வன் அதுக்கப்புறம் உங்க நரேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூ வருமோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. காப்பிரைட் இஷ்யூ இதுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருந்தாலும் யோசனையா தான் இருக்கு. அதையும் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். சரி, அடுத்தது அருண் விஜய் பிரதர் சொல்லுங்க பிரதர். இல்ல எனக்கு இல்ல 1000 கோடி பேசிட்டு இருந்ததுல எனக்கு ஒரு இது என்னன்னா, நம்ம ஹீரோஸ் அது அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த ப்ரமோஷன்ல வந்து ரொம்ப சொல்ல போறாங்களோங்கிற டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா வாரிசு ரிலீஸ் டயத்துல அங்க இருக்க பிரஸ் கேட்டிருந்தாங்க ஏன் விஜய் வரலையான்னு கேட்டிருந்தாங்க. அதே இதுல லியோலையும் கேட்டிருந்தாங்க. இப்ப கோட்டுக்கு நடந்ததுலயும் விஜய் சார் இந்த இதுக்கு வரலையான்னு கேட்டிருந்தாங்க. அப்ப எல்லாரும் வந்திருக்கும் போது ஒருத்தர் மட்டும் வராதப்ப அவங்க வந்து ஒரு நம்மள மதிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருதான்னு எனக்கு ஒரு டவுட். இதே தான் நார்த்லயும் எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் சார் மார்க்கெட் வந்து கொரோனாக்கு அப்புறம் பயங்கரமா நார்த்ல டெவலப் ஆயிருக்கு. ஆனா வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் இல்லாதனால நம்மள கண்டுக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இல்ல உண்மைதான். இதுவும் ஒரு வகையில உளவியல் ரீதியான உண்மைதான். நம்ம வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஹீரோ வராரு அப்படின்னா அந்த ஹீரோவை பார்த்து கூட்டம் கூடி அதனால ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் மாதிரி வந்து எல்லாரும் ஊர் பக்கம் ஃபுல்லா பேசி இந்த ஊர் வந்தாரு ஒரு கூட்டம் கூட்டுனுச்சியா அப்படின்னு சொல்லி பேசி அதனால படம் ரீச் ஆகிறது ஒன்று இருக்கு. அதாவது இந்த நூக்கன் காரணம்னு சொல்லுவோம்ல, மூளை முடுக்கெல்லாம் போய் படம் சென்றடையுதுன்னு, அது ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல அட்டன் பண்றப்ப கிடைக்கும். அது இப்போ பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து விஜய் வந்து கேரளா கொச்சின் போயிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து விக்ரம் போவார் அடிக்கடி. இப்போ கூட தங்கலானுக்கு அவர் போறாரு. அவர் தங்கலான் விக்ரம் எல்லா ப்ரொமோஷன் டூருக்கும் போறாரு. இந்த போற இடங்கள்லாம் பாருங்களேன், ஓப்பனிங் பயங்கரமா அள்ளும். ஏன்னா அது நார்மலாவே உண்டு. மத்த லாங்குவேஜ் அது வந்து நம்ம ஹீரோக்கள் பண்றது இல்லதான், உண்மைதான் அது. இதுவும் ஒரு வகையான காரணம். ஆனா இது மட்டும் காரணம் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். மத்த ஹீரோக்கள் வந்து இப்போ நார்த் இந்தியாவில் உள்ள ஹீரோக்கள் இங்க வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க. நமக்கு ஒரு பேசிக்கா ஒன்று பண்றோம்ல. இப்போ தெலுங்கு ஹீரோக்கள் வந்து இங்க RRR படத்துக்கு எவ்வளவு ப்ரொமோஷன் இப்போ ஈவென்ட் கலந்துக்கிறாங்க, சென்னையில் எத்தனை பிரஸ் மீட் வைக்கிறாங்கன்னு பாக்குறோம்ல. இதுவும் ஒரு வகையான காரணம் தான், சின்ன காரணம், உண்மைதான். ஏன்னா 1000 கோடி அடிக்கிற பொட்டன்ஷியல் இருக்க ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப கம்மிங்கும் போது அவங்க அதுக்கான ஸ்டெப் யாரும் எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ரெண்டாவது வந்து விஜய் சார் வந்து கொரோனாக்கு அப்புறம் முன்னாடி இருந்த அந்த வேகம் வந்து முன்னாடியே அரசியலை பத்தி முடிவு பண்ணிட்டாரோ, 2026 எலெக்ஷன் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டதுனால ஒரு படம் எடுத்தா 10 மாசத்துக்குள்ள படம் ரிலீஸ், அடுத்த படம்னு டக்குன்னு இந்த 5 படம் நம்ம பண்ணணுங்கிற அந்த அவசரத்திலேயே டைரக்டர் ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணி டக்குன்னு ஸ்டோரி ஓகே பிக்கப் ஆயிடுச்சா, ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்து ரிலீஸ்ன்னு போனதுனால கொஞ்சம் நல்ல ஒரு பிக்கப் ஆகி பிளாக் பஸ்டர் எல்லா படமும். ஆனா இன்டு 10 போக வேண்டியது அதோடய நின்றுதோ அப்படிங்கிற டவுட் இருக்கு. கண்டிப்பா ப்ரொமோஷன் எப்பவுமே ஒரு படத்துக்கு தேவைதாங்க. வெளியே நார்த் நம்ம ஏரியாவுக்கு தேவையில்ல, வெளி ஏரியாவுக்கு தேவைதான். அப்புறம் ஆதி ப்ரோ நேற்று வரவே இல்லை. இல்ல நேற்றுக்கு இதுல இருந்தேன், லெசனர்ல தான் இருந்தேன், வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து மதுரை போய்கிட்டு இருக்கேன், அதனால பஸ்ல இருக்கேன். அதனால தான் லெசனர்ல இருந்தேன். நீங்க சரி இது கொடுத்தீங்களே அப்படின்றதுனால ரெஸ்பாண்ட் சரி வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த கேக்குதா உங்களுக்கு? இல்ல சைட்ல இருக்கிற வாய்ஸ் தான் கேக்குதா? கொஞ்சம் கிளியரா கேக்குது, கொஞ்சம் தான் நாய்ஸ் வருது. பட் நீங்க வந்து பயணத்துல டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நீங்க லிசனர்லயே இருங்க, இல்ல ஸ்பீக்கர்லயே சைலண்டா இருங்க, ஒன்றும் பிரச்சனை. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பக்கத்துல உள்ளவங்க எதுவும் பயந்துடக்கூடாது. நீங்க நம்ம ஹெட்செட் போடும்போது சில சத்தமா பேசுறோம், நம்மளே அறியாம நம்ம ஏதாவது கான்ட்ரவர்சி டாபிக் போய் அதுல வந்து ஏதாவது கேள்வி கேட்டு அங்க உங்களுக்கு நேரடியாக அது பிரச்சனை வராம நீங்க அதனால நீங்க பயணத்தை இனிமையாக்கதான் கொண்டாடுங்க. செல்லா ரவிச்சந்திரன் யாரு? அவர் செல்லா ரவியா? ரவி செல்லா சொல்லுங்க பிரதர். தெரியல, பேசல போல, கை மட்டும் தான் தூக்கி இருக்காரு. உலகம் சுற்றும் வாலிபனா இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ ஏன்பா மதுரைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் போறேன் நானு. போயிட்டாங்க. நான் என்ன ஸ்பெஷல்? ஒண்ணு இல்ல, வீடு கட்டியிருக்காங்க, அதனால போய் பாட்டு வர போறேன், அவ்வளவுதான். அந்த இது புதுமனை புகு விழா இல்ல, ஏற்கனவே இருக்கிற வீடு தான், மாடி கட்டியிருக்காங்க, அதுக்கு ஏதோ இது மாதிரி பண்றேன், அதனால போறேன். ஃபங்க்ஷன் மாதிரி பண்றேன். ஆமா எங்க வீடு தான். ஓகே. நான் திடீர்னு வேற யாரோ ஒருத்தவங்க கட்டியிருக்காங்க அந்த மாதிரி நினைச்சேன். இல்ல எங்க வீடு தான் மாடி கட்டியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? நான் ஆக்சுவலி போவேன்னு தான் நினைச்சேன். சரி ஒரு நாளைக்காக போயிட்டு வந்துட்டு, ஏன்னா நம்ம அங்கதான் இருக்க போறோம், அங்கதான் இது பண்ண போறோம், இந்த ஒரு நாள் போயிட்டு வந்து என்ன ஆக போகுது? சரி அது மதுரையில கட்டுறாங்க, நம்ம சென்னையில இருக்கோம். ஒரு நாள் இது போய் என்ன ஆக போகுது? எனக்கு பெருசா ஃபார்மாலிட்டிக்காக போறதுலாம் பெருசா ஒவ்வாது. சரி வேற என்னைக்காவது ஒரு நாள் போற பாத்துக்கலாம், இதுக்காக எதுக்கு போய் டைம்? ஏன்னா இங்க பட வேலைகள் ரைட்டிங் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் விட்டு சரி 2 நாள் போயிட்டு வரணுமான்னு யோசிச்சேன். சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தரா கால் பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை
மாமா இவங்க சித்தி அவங்க எல்லாம் வந்து என்னப்பா நான் என்னமோ நான் 4 நாள்ல சாக போற மாதிரி. சரி நாங்க வந்திருக்கோம் உடனே ஒரு வாட்டி பார்க்க வேணாமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இல்ல சிம்பிள் இல்ல ஹேவ் நான் தியர் ஆக்சுவலா சென்டிமெண்ட்ஸ் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் அந்த பார்த்து வரலாம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படிதான். சரி ஒரு ஃபங்க்ஷன்னா இல்ல இல்ல நல்ல இதுதான். எனக்கு பெருசா அவங்க இதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த கடுப்பேத்துற ஆட்கள்லாம் கிடையாது. ஜாலியான ஆட்கள் தான். ஆனா இந்த பட் இப்பவே வந்து பார்க்கணும் எல்லாரும் வராங்க ஸோ இப்பவே வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இப்பதானே பார்த்தோம் நம்ம அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ஆசைப்படுறாங்க ஃபங்க்ஷன். அது எப்படி நீ வந்து மூத்த பையன் நீ எப்படி வராம இருந்தா அப்படி கரெக்டா இருக்கும். எல்லாம் வா வா அப்படின்னாங்க. சரி ஓகே போய் மண்டே காமிச்சிட்டு வந்துருவோம் 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறேன். நீ என்னமோ சொல்றத பார்த்தா நான் ஏதோ டூர் போற மாதிரி உலக சுற்றுவாளிங்க அது பண்ணிக்கிட்டு மதுரைக்கு போயிட்டு திருப்பி 2 நாள்ல வந்துட போறேன். இப்ப என்னையா டூரு? இல்ல இல்ல நான் போய் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பேசுறவங்கள்ட்ட பேசிட்டு டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. நல்லதுதான் ஒரு வகையில. எப்பயுமே ஆமா வந்து ஆமா தனியா இருந்துக்கிட்டு சும்மா ஒரு 4-5 பேரை பார்த்து பேசினோம்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல் தான். அது கரெக்ட். ஆனா என்னன்னா இந்த அதிகமா வளர்ந்துட்டோம்னா அதான் பிரச்சனை. இந்த ஹைட் அதிகமா இருந்துச்சுன்னா படுக்கிற இடத்துல கால் வந்து பாதியை வெட்டி உள்ள வைக்கிற ஏதாவது ஒரு டெக்னாலஜி இருக்கான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். திருப்பி ஒட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பஸ்ல நம்ம சைஸுக்கு ஸ்லீப்பர் செய்ய மாட்டேன்றாங்க ஹைட்டுக்கு. அவ்வளோ ஹைட்டா இருப்பீங்க. ஓகே ஓகே கொஞ்சம் ஹைட்டு தான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மதன் ப்ரோ ஓகேப்பா. கேட்கிறாரு. ப்ரோ இந்த வேல்பாரிக்கு தான். சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க டபுள் மைண்டே வேண்டாம், சிங்கிள் மைண்டா தாராளமா பேசி ஆரம்பிங்க. கண்டிப்பா அது ரீச் ஆகும். என்னன்னா நீங்க இப்போ அந்த போல் போட்டதுலேயே பார்த்தீங்கன்னா 600 500 வந்து பேச சொல்லியிருக்காங்கன்னா அவங்க யாருன்னா அந்த 500 பேருமே யூடியூப் கேட்குறவங்களா தான் இருப்பாங்க. அதனால இப்போ கேட்குறவங்களுக்கு வேணா இப்போ பேசிட்டு இருக்கும்போது என்னடா இடையில கதை சொல்றாங்க போர் அடிக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக யூடியூப்ல கேட்குற ஆடியன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கனால நீங்கள் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த காப்பிரைட் இஷ்யூமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து தனியாக போட்டாங்க. இது இந்த கதைக்குன்னு தனியாக வீடியோ போட்டனால ஒருவேளை வந்திருக்கலாம். நம்மளது மிக்ஸ்டாகி வரும்போது எனக்கு தெரிஞ்சு காப்பிரைட் இஷ்யூ வரக்கு சான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் லாங் டேர்ம் இதில் யோசனை பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்த சினி ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சுன்னா பழைய நியூஸ் நான் போய் இந்த ரெக்கார்டை வந்து நான் கேட்க மாட்டேன். ஏன்னா பழைய நியூஸ் தான் பேசியிருப்பாங்கன்னு. ஆனால் அதுக்குள்ளே இந்த கதை இருந்துச்சுன்னா சரி அதுவும் பேசியிருக்காங்க இதுவும் பேசியிருக்காங்கன்னு சேர்ந்து கேட்பேன். இல்லைன்னா இந்த கண்டென்ட் கேட்கறக்காகவாவது அந்த வீடியோ இருக்கா நான் பார்ப்பேன். ஸோ அந்த ஓல்டு வீடியோவுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே அந்த ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. அதனால் கட்டாயம் பேசுங்க. இல்லை ஓகேங்க பிரதர். கட்டாயம் கருத்தில் எடுத்துக்கொள்கிறேன். பிரகாஷ் நான் அந்த காப்பிரைட் பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அது எப்படி ஒர்க் ஆகும் என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து தனியாக கால் பண்ணி சொல்கிறேன். பிரகாஷ் ப்ரோ இல்ல இப்போ கோட் ஃபிலிம் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணி அது ஆல்மோஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ வேணா அவரோட அந்த கடப்புல இருந்த அந்த படம் பார்ட்டி படம் ரிலீஸ் பண்ணலாம்ல. வெங்கட் பிரபு இப்போ பண்ணா அது பிராண்ட் வேல்யூ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல. ஏதாவது சட்டசிக்கல் இருக்கா அதுல இன்னும்? அதாவது எந்த ஒரு டேரக்டரும் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்கள்ட்ட பார்ட்டி கேட்பாங்க. ஆனால் வெங்கட் பிரபு வெற்றி பெற்றாலும் பார்ட்டி கேட்பாங்க, தோல்வி அடைஞ்சாலும் பார்ட்டி கேட்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு பார்ட்டி படம் எல்லாத்துலேயும் பார்ட்டி எப்போன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது பல இஷ்யூ இருக்குது அந்த படம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஜு தீவுங்கிற ஒரு தீவில் வந்து படம் பார்க்கப்பட்டுச்சு. அதில் வந்து வரிச்சலுகைகள் கிடைக்குங்கிற மாதிரி வெயிட் பண்ணாங்க. இப்படி பல சிக்கல்கள் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அந்த படம் வர்றது கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம். இது மாதிரி ஒரு நல்ல பூஸ்டாக இருக்க டைமில் ரிலீஸ் பண்ணலாம் தான் அதையும். பட் அவங்க சிக்கல்கள்லாம் மீறி வரணும்ல படம். பர்னி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஐ திங்க் லாஸ்ட் வீக் இந்த ஃபிலிம் ஒன்று இந்த ட்வைலைட் வாரியர்ஸ் வாலாட் சிட்டி அது ரெக்கமெண்ட் பண்ண அது பார்த்தேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் கிராஃப்ட் அருண் கூட அதை ரிவ்யூ பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் ரிவ்யூ பார்த்தோன்னா இது ஆல்ரெடி பர்னி ப்ரோ சொன்னது தான் ஞாபகம் இருந்துச்சு. படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒன் டைம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு ஏன்னா அந்த ரியல் வேர்ல்டு சிட்டியை காமிக்கும் போது இதெல்லாம் உண்மையில இருந்ததா அது பார்க்க ரொம்ப டார்க்கா இருந்தது.